வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாத பலன் எப்படி இருக்க போகுது மேஷ ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ செப்டம்பர் 2025 பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் எப்படி இருக்குது, ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு மிதுனத்தில் இருக்கிறார், மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி வந்து 7 நாட் சனி என்று சொல்லப்படுகிற விரயசனி, அதாவது 7 நாட் சனிலேயே முதல் பீரியட் என்று சொல்லப்படுகிற விரயசனியில 12ஆம் இடத்துல மேஷராசிக்கு சனி இருக்கிறார். கடந்த 4 மாதமாகவே விரயசனி போய்கொண்டிருக்கிறது மேஷராசிக்கு. 4ஆம் இடத்தில் 5ஆம் இடத்தில் கேதுவும் 11ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள். ஸோ 5இல் கேது, 11இல் ராகு, 12இல் சனி, 3இல் குரு. இதுதான் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு மேஷராசி பொறுத்த வரைக்கும். மாத கிரகங்கள் எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா, மேஷராசியோட அதிபதியாகிய செவ்வாயே 6ஆம் இடத்துல மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 15க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல 7ஆம் வீட்டுக்கு வந்து ராசியவே பார்க்கிறார். அதே சமயத்துல புதன், சூரியன் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு செகண்ட் ஆஃப் மாறுகிறார்கள். அதே மாதிரி சுக்கிரன் எப்படி பாருங்கன்னா, புதனும் சூரியனும் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். சுக்கிரன் வந்து 4 இருந்து 5க்கு வராரு. ஸோ இது மாதிரி அமைப்பு வந்து ஒரு மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. செப்டம்பர் மாதம் 2025 குறிப்பா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ராசி அதிபதி செவ்வாய் 6ல், சூரியன் புதன் 5ல், 4ல் சுக்கிரன் இருக்கும் பொழுது சில கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில சேசிங், சில எதிர்பார்ப்புகள் போய்கொண்டிருக்கும். செகண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மனைவி, கணவர், கணவர் மனைவி, குடும்பம், நண்பர்கள், பங்குதாரர் அதுக்குள்ள கொஞ்சம் அக்கறையாக உறவுகளை பேணிக்க கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது. அதே சமயத்துல சூரியன் புதன் வந்து 6க்கு வராங்க. அப்படிங்கிறப்ப ருணச்சத்ரு பாவாதிபதி வளர்றார். ஸோ செகண்ட் ஆஃப்ல வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசிக்கு இருக்கு. முதல் ஆஃப்ல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் எதிர்பார்ப்பு நிறைந்ததாக இருக்கும் பொழுது செகண்ட் ஆஃப் 16ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து செப்டம்பர் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல புதன், சூரியன், 5இல் பாத்தீங்கன்னா சுக்கிரன், இது மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு. உடம்பு உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகள், மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா புதன் வந்து வழுக்குது. புதன் எப்பவுமே வழுக்கும் பொழுது படிக்கக்கூடிய அமைப்புகள்ல கொஞ்சம் நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே சமயத்துல வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். பட் இதுல என்ன ஒரு விஷயம்னா, தொழில் செய்யக்கூடியவங்கள், தொழில் முனைவோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் படக்கூடிய அமைப்புகளும் தென்படுகிறது. ஸோ கடனை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும், சுப கடனாக போகணும். ஒரு அபிவிருத்தி பண்றோம், எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்ட்டு அதிகமாக நான் ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு அமைப்பு வந்து செகண்ட் ஆஃப் செப்டம்பர்ல நல்லாவே உங்களுக்கு காட்டுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னதான் குரு 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் வீட்டை பார்த்தாலும் ராசி அதிபதியை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள், இந்த பங்குதாரர் விஷயங்கள், கான்ட்ராக்ட்ஸ், புதிய அசோசியேஷன், அதுல எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் தீர்ந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். அதே சமயத்துல இந்த ருணச்சத்ரு பாவம் வலுக்குது. அதாவது 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற வம்பு, வழக்கு, நோய்த்தன்மை, அதே சமயத்தில் கடனை வலுக்குது. அது சனியும் பார்க்கிறார். ஸோ சனி பார்த்து சூரியனை பார்க்கும் பொழுது, அதே சமயத்தில் சனி புதனை பார்க்கும் பொழுது 6ஆம் இடம் அதிபதியே வந்து சனி பார்வை பெறுகிறார். சூரியன் பரிபார்வை பெற்று பாவத்தும் ஆகும் பொழுது உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், அதே சமயத்தில் கடன்கள். அது வந்து செகண்ட் ஆஃப் செப்டம்பர் வந்து தொழிலதிபர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் லைன்ல இருக்கிறவங்க, தொழில் முனைவோர், புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கு. ஏன்னா குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது 9ஆம் இடத்தை பார்க்கறது நல்ல ஒரு பாக்கியமான ஒரு விஷயம்தான். பாகிஸ்தானம் வலுப்பெறுகிறது. பட் என்னதான் இருந்தாலும் 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்தே சனி
12ஆம் இடத்துலேருந்து 7.5 நாள் சனி ஸ்டார்ட் ஆகிறதுனால விரயங்களுக்கு குறைவே இல்லை. விரயங்கள் அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக, படிப்புக்காக, அவங்களுடைய சுப விஷயங்களுக்காக நிறைய செலவுகள் இருக்கும். வர வருமானத்துக்கு மீறின செலவுகள் போய்கொண்டு இருக்கும். ஏன்னா அவங்க சுப முதலீடுகள் செய்வாங்க, சிலது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் பாவத்திலேயே சனி இருந்து 7.5 நாள் சனியில முதல் பகுதி என்று சொல்லப்படுகிற விரய சனி போய்கொண்டிருப்பதனால கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத டிராவல், அலைச்சல்கள், தூக்கமின்மை, அதாவது தூக்கம் வந்து சரியாக நார்மலாக வர்றதோட கொஞ்சம் டிஸ்டர்ப்டான விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு நிறையா. பார்த்தீங்கன்னா வருவதும் போகிறதுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக நார்மலாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் இல்லாமல் கொஞ்சம் அறக்க பறக்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குது. அதே சமயத்தில் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவதாபங்கள் வருவது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸ்குள்ள கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்கலேட் ஆகிறது, அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதே மாதிரி இளம் வயதினர் பார்த்தீங்கன்னா காதல் வயப்படுறது, நம்மளுடைய கலப்பு விஷயங்கள், அதாவது நம்மளுடைய சர்க்கிள் இல்லாமல் மாற்று சர்க்கிளில் இருக்கக்கூடிய ரிலீஜன், வேற ஜாதி, வேற குலம், அது மாதிரி இருக்கிறவங்களோட கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் ஆகுறது, அவங்களோட கொஞ்சம் நட்பு பாராட்டுறது, அது மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அது எல்லாத்துக்கும் இல்லை, அந்த ஜாதகத்தில் அந்த அம்சங்கள் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி விஷயங்கள் உண்டு. அதே சமயத்தில் சூரியனே வந்து முதல் ஆஃப்ல வந்து 5ஆம் இடத்துல வலுத்திருக்கும் பொழுது அரசு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் மூலமான சில நற்செய்திகள், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். செகண்ட் ஹாஃப்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சனியும் சூரியனும் பார்த்து கொள்கிறது. சனியும் 6ஆம் வீட்டதிபதி புதனும் பார்த்து கொள்ளும் பொழுது நாம் ஏதோ ஒன்று பேசும் பொழுது கார்பரேட்டில் நீங்கள் ஒரு இமெயில் பண்ணுறீங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். அதே சமயத்தில் ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடான விஷயத்தில் போய் நாம் மாட்டிக்கிறது, தேவையில்லாமல் வந்து ஸ்கேம் ஆகிக்கிறது, யாருக்கோ போய் நம்ம ஜாமீன் மாற நம்ம போய் பண்ணும் பொழுது நமக்கு பிரச்சனை வந்து பெருசாக ஆயிடுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 3rd and 4th வீக் ஆஃப் செப்டம்பர் 2025 வந்து மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் வம்பு வழக்குகள், கடன் விஷயங்கள், வேலையில் இருக்கக்கூடிய தன்மை, அப்புறம் உங்களுக்கு வந்து உடம்பு உபாதைகள், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கொஞ்சம் மென்டலாக நீங்கள் வந்து டிப்ரெஸ்டான விஷயத்துக்குள்ளே போகாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து எது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஜாதகம் இல்லாமல் போவதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையோட கொஞ்சம் செயல்படக்கூடிய அமைப்புக்கு தேவைப்படும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியே குருவின் பார்வை பெற்று அப்படி வரனால எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு அம்சமும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. ஸோ மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கவனம் தேவை. பொதுவாக வந்து செப்டம்பர் மாதம் வந்து எல்லா இம்பார்ட்டண்டான முடிவுகள் எடுக்காம கொஞ்சம் பொறுமை காத்து எந்த நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்குன்னு பார்க்க பொழுது, இப்போ ரிஷபராசியோட அதிபதியாகிய சுக்கிரனே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே மாறுகிறது. புதனும் சூரியனும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அதிபதி 4க்கும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் 5க்கு வருவது அருமை. அதே சமயத்தில் செவ்வாய் வந்து சனியின் பார்வை பெற்று இருக்கும் பொழுது அது வந்து இப்போ குருவின் பார்வை பெற்று 6ஆம் இடத்துக்கு வருகிறார். இதுவும் பரவாயில்லை. ஸோ செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது நல்லா அந்த வீடு, இடம், தொழில், வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மாற்றங்கள், பாசிட்டிவான மாற்றங்கள்லாம் 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை, நல்ல ஒரு உயர்வை, கொஞ்சம் அதிலெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் ராசி அதிபதி வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போய் திக்பலம், அதாவது நல்ல ஒரு இடத்துக்கு போய் 10ஆம் இடத்துக்கே பார்க்கும் பொழுது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ ஜெனரலி ஸ்பீக்கிங் செப்டம்பர் மாதம் வந்து ஓரளவுக்கு நல்ல டிரான்சிஷனரியாக மாத கிரகங்களாகிய சூரிய, புதன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுனால ஒரு ஸ்மூதான ஒரு திங் வந்து ரிஷபராசிக்கு கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து
குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் அக்கறை தேவைப்படும். ஏன்னா சனியின் பார்வை பெறுகிறார் புதனும் சூரியனும். ஸோ குழந்தைகள் விஷயங்கள், பூர்வீக விஷயங்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து சில பிரச்சனைகள் வருவதனால நம்ம அதில் கொஞ்சம் அக்கறை கொள்ளணும். உங்களுக்கு தசாபுக்திகளும் கொஞ்சம் 5ஆம் வீட்டு தசாபுக்திகள் போகும்பொழுது ஒன்றுமே நம்ம சொல்கிறது வந்து கரெக்டாக வரும். ஸோ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து சனி சூரியன் பார்க்கும் பொழுது கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் குழந்தைகளுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவது அது மாதிரி விஷயங்கள் வருமே ஒழிய, பட் செவ்வாய் வந்து மாறி 6ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் இதுவரை கொஞ்சம் பிரச்சனையாக கருத்து வேறுபாடாக இருந்தது கொஞ்சம் பரவாயில்லையாமல் இருக்கும். ஏன்னா குருவின் பார்வையில் வந்து செவ்வாய் வரும்பொழுது கொஞ்சம் பேட்சப் பண்ணக்கூடிய அமைப்புகள், கருத்து வேறுபாடுகள் குறைந்து கொஞ்சம் இணக்கமாகக்கூடிய அமைப்புகள்லாம் குடும்பத்தில் மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி, அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். பட் தசாபுக்திகள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் ஒன்றுமே துல்லியமாக சொல்ல முடியும். பட் பொதுவாக சொல்லும் பொழுது அந்த செவ்வாய் கிரகத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது நல்லது. இதுவரை வந்து சனியால் பாதிக்கப்பட்டிருந்தார் கண்ணியில், அதுக்கு பிடிக்காத கன்னி வீட்டில். ஸோ குழந்தைகள் விஷயத்தில் அக்கறை வேணும். அவங்களுக்காக ஹையர் ஸ்டடீஸ்க்கு சேர்த்துருக்காக பணம் லோன் வாங்கி அவங்கள ஏதோ வெளிநாடு அது மாதிரி அனுப்புறது, அது மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒன்று அமைச்சு கொடுக்கறது, பிஸ்னஸ் அது மாதிரி, அதிலெல்லாம் கொஞ்சம் மெனக்கட வேண்டியதாக இருக்கும். உடம்பு உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நம்ம வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலேயே வந்து சனி இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு. கடந்த 5 மாதமாகவே கொஞ்சம் சனியின் சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரிஷபராசிக்கு. குரு 2ஆம் இடத்துல இருந்து தனலாபங்கள் பணப்புழக்கத்தை வந்து அதிகப்படுத்தி நல்லாவே ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கார். 8ஆம் வீட்டை வந்து குரு பார்க்கறதுனால கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு அது மாதிரி போகக்கூடிய அமைப்பு சட்டுன்னு நமக்கு சம்டைம்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்புகள். அதாவது ஒரு பக்கம் வந்து ஃபினான்ஷியல் விஷயங்கள், தொழில், வேலை கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும். அதே சமயத்தில் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், கூட பிறந்தவங்க, அதே சமயத்தில் குழந்தைகள், பெற்றோர்கள், அது மாதிரி விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல், அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறது, அவங்களுக்காக வந்து நம்ம செலவு பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் செலவு, மற்ற சப்போர்ட்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரியாக காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேணுங்கிற சொத்து பண்ணி கொடுக்கறது, அதுலாம் கொஞ்சம் சிரத்தையாக கொஞ்சம் மெனக்கெடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கிற அமைப்பு வந்தாலும் அப்பப்போ டிஸ்ட்ராக்ஷன், சனியின் பார்வை சூரியனோட சேர்ந்து பாவத்துவமாக வரும்பொழுது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன், வயசுக்கேற்ற அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் செப்டம்பர் மாதம் கொஞ்சம் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களோட இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் நேர்த்தியாக இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் படித்தாதான் கொஞ்சம் நல்லாவே வந்து படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ மற்றபடி ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு வந்துங்கன்னா ஓரளவுக்கு இதுவரை இருந்த சுணக்கங்கள் போய் ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகி குடும்பத்தில் கொஞ்சம் சுமூகமான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அந்த செவ்வாயின் மாற்றம் இருக்குது. அதே சமயத்தில் குழுக்கள் வாங்கல் வர வேண்டிய பணம் வந்து டக்குன்னு வர மாதிரியும், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காசாக்கக்கூடிய அமைப்பு, லிக்விடேட் பண்ணக்கூடிய அமைப்பு, பெருத்த லாபம் பெறக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் வந்து நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ பொதுவாக சொல்லும் பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குருவின் சஞ்சாரம், சனியின் சஞ்சாரம், ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்கும் பொழுது தொழில் வேலையில் அதிகமான சேஞ்சஸ், ஒரு நாளும் ஒரு ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய அமைப்புகளும் போயிட்டே தான் இருக்கும். அது குறிப்பாக ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் கரியரில், ப்ரொஃபைல் மாறுறது, அது மாதிரி அமைப்புகள்லாம் கட்டாயம் போகும். ஸோ இது மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் இருக்கும் பொழுது குரு பாருங்க 8ஆம் இடத்தை பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்க்குறார், அப்புறம் 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ வேலை நிமித்தமாக நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ட்ராவலிங்கு, அதனால் கடன் படுதல், கடன் மூலமாக சில விஷயங்கள் செய்தல், குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஒரு மாற்றி அமைத்தல், அது மாதிரி மூலமாக தான் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க பணம், பேங்க் லோன், அது மாதிரி வச்சு நம்ம டெவலப் ஆகுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ எல்லா வயதினர்களுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் வந்து குறிப்பாக அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு
காங்கிரீட்டாக சில விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் மெனக்கெடுதல், நம்மளோட உறவுகளுக்காக சில அக்கறையாக சில சில செயல்பாடுகள் செய்து அவங்களுக்கு சில நல்லது செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதே சமயத்தில் உங்கள் வேலை தொழிலையும் ஓரளவுக்கு நல்ல குரோத் ஆகக்கூடிய அமைப்புகளும் இந்த மாற்றங்கள், சூரிய புதன் மாற்றங்களும் இந்த சுக்கிரனோட பயிற்சியும் வந்து கண்டிப்பாக உறுதி செய்யுது. ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த குருவின் பார்வை வந்து செவ்வாய் மேலே விடுவது வந்து கண்டிப்பாக உண்டு. யார் வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, விசா வாங்கா எதிர்பார்க்குறாங்க, ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகணும், ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாங்க பெர்மனண்ட்டாக ஆகணும், ஒரு சிட்டிசன்ஷிப் ஆகணும், அது மாதிரிலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு. ஏன்னா குருவே 8ஆம் இடத்தை பார்த்து அவரோட வீட்டையே அவர் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு ஒரு தன்மையாக இருப்பதனால அது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ஓவராலாக பல விஷயங்கள் சாதகமாகவும் சில விஷயங்களில் வந்து நீங்கள் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது, மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தெரியும் 10ஆம் இடத்துல சனி போய் வேலை தொழிலில் பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் கொடுக்க போகக்கூடிய தருணத்தில் போயிட்டு இருக்கார். குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருப்பது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மிதுன ராசிக்கு அருமையாக இருக்கிறது. அதே சமயத்துல மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, ராசி அதிபதி ஆகிய புதனே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் மாதத்தின் செகண்ட் ஆஃப் 3வது 4வது வாரத்தில் 4வது இடத்துக்கு மாறுகிறார். சூரியனும் 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராஜயோகாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். கேதுவோட சேர போகிறார். இத்தகைய மாற்றங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு நல்ல ஓகோன்னு இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பரவாயில்லை. மறைமுக இன்கம்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு, தவறுகள் இல்லை. கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்தில் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகளை வந்து கொடுக்குது. அதே சமயத்தில் புதன் ராசி அதிபதியே 4ஆம் இடத்துல போய் மூலத்திற்கோண பலம் பெறும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கக்கூடிய அமைப்பு. இடம், வீடு, அது மாதிரி சில விஷயத்துல கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் சனியின் பார்வை பெறுகிறார், சூரியனும் சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ தாயார், இடம், வீடு, வண்டி, வாகனத்துல கொஞ்சம் கேர்ஃபுல் வேணும். நாம வந்து என்னதான சில பாசிட்டிவான சில விஷயங்கள் இருந்தாலும் அதுல கொஞ்சம் டிலேஸும் சில ஹேர்டில்ஸ் என்னங்க, சில தடங்குகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அந்த சனியின் 10ஆம் வீட்டு பார்வை கொடுக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதே சமயத்தில் 6ஆம் வீட்டு ருணச்சத்திராதிபதியாகிய செவ்வாய் 5ஆம் இடத்துல வந்து குரு பார்வை பெறுகிறார். ஸோ குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் நீங்கள் வந்து மெனக்கெட வேண்டிய அமைப்புகள் இருக்கு. லாபம் நோக்கி சில விஷயங்கள் நீங்கள் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இந்த ராசி அதிபதி ஒரு பக்கம் பலம் பெறுகிறார், ஒரு பக்கம் சனியின் பார்வை பெறும் பொழுது நம்ம என்ன பண்ண நினைக்கிறோமோ இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், தாயார் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக தேவைப்பட போகிறது. அதே சமயத்துல சில பேர்த்துக்கு சொத்து வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது எல்லாமே மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் அருமையா இருக்கிறது நமக்கு தெரியும். அதே சமயத்துல மாத கிரகத்தின் சஞ்சாரமும் அடுத்தடுத்து போகக்கூடிய அமைப்புகளும் ஓரளவுக்கு சரியா வருவதனால அதுக்கு பிடிச்ச நட்பு வீடு, ஸ்தான பலம் உள்ள வீடு, அது மாதிரி வீடுகளிலேயே பார்த்தீங்கன்னா ராசிகளிலேயே புதன் வந்து மாறுவதனால எண்ணத்தில் தீர்க்கங்கள் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும். கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்பு, எல்லாத்துலேயும் ஒரு புத்திசாலித்தனம், இது எல்லாமே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. மாணவர்கள் வந்து என்ன படிக்கணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஹையர் ஸ்டடீஸ் என்ன போகலாம், எது மாதிரி காலேஜ் நம்ம ட்ரை பண்ணலாம், இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்க படிக்கக்கூடியதுலேயே கொஞ்சம் நேர்த்தியான சில அப்ரோச்சு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இது மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலான
இப்போ ஐடி சம்மந்தப்பட்ட படிப்புகளாக இருந்தாலும் நல்ல அமைப்பு வருது. அதே சமயத்தில் செவ்வாயும் குரு பார்வை வருதுனால மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கிறவங்க, நீட் எக்ஸாம் பண்ணுறவங்களுக்குலாம் ஓரளவு கான்ஃபிடென்ஸும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மிதுனராசி வந்து 2025 செப்டம்பர் மாதம் மிதுனராசிக்காரருக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் ராகு கேதுகள் 9-3 இருக்கும் பொழுது சகோதர விஷயங்கள், இளைய சகோதர விஷயங்கள், தந்தையார் விஷயத்தில் கொஞ்சம் சில அக்கறைகள் தேவைப்படும். அவங்களுக்கு சில தோஷங்களை கொடுத்து ஜாதகருக்கு நல்லது கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ராசிக்குள்ளேயே வந்து குரு இருந்து 7ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீட்டை பார்ப்பதனால ஓரளவுக்கு வாழ்க்கையில் டெவலப் ஆகுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோம், இப்போதான் கொஞ்சம் கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரர்கள் கடந்த 4 மாசமாவே கிடைக்குது. ஏன்னா குரு 12ல போய் விரயங்களாகவே போன வருஷம் 2024 மே மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொடுத்த அந்த அமைப்பு இப்போ மாறி விரயங்கள் குறைந்து இப்போ அவரு என்ன செய்யலாம், அந்த ஜாதகர் எப்படி ஜெயிச்சு எப்படி வந்து செய்து நம்ம வந்து முன்னுக்கு வர முடியுங்கிறதுல வந்து கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதமும் ஒரு முக்கியமான மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வருகிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் வாங்குறது, வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயங்கள் சேகரிச்சுக்கிறது, அதாவது நம்ம அமைச்சிக்கிறது, அதே சமயத்தில் தாயாருக்கு சில விஷயங்கள் பண்ணிக்கிறது, குடும்பத்தில் ஒரு சில விஷயங்கள் வாங்குறது, வசதிப்படுத்திக்கிறது, அதே சமயத்தில் தொழில் வேலையில் அடுத்த லெவல் போகிறது, இது மாதிரி சில உத்தியோக உயர்வுகளும் லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸ், லைஃப் ஸ்டைல் குரோத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மிதுன ராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் வருகிறது. அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி ஆகிய சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது அந்த 3ஆம் இடத்து சிம்மத்தை அவர் வலுப்படுத்தி அரசு சார்ந்த விஷயங்கள், தந்தையார் விஷயங்கள், அதுல எல்லாம் கொஞ்சம் நல்ல மேன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரருக்கு உண்டு. ஸோ கடந்த 3-4 மாதமாகவே வேலை தொழிலில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பை மிதுன ராசிக்காரருக்கு அது சனி கொடுத்தது. பார்த்தீங்கன்னா அடுத்த 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு 10ஆம் இடத்திலேயே ராஜயோகாதிபதியாக செயல்பட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ, என்ன வேலை செய்கிறீங்களோ, அதில் வந்து ஒரு புதுமையும் புரட்சியும் செய்து அதில் முன்னேற்றங்கள் பெற்று அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கையில் படிநிலையில் அந்த தொழில் வேலை படிநிலையில் போகக்கூடிய அமைப்பை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதமும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்வேகத்துடன் செயல்படுவதாக இருக்கட்டும், சமயோஜிய புக்தியுடன் முடிவுகள் எடுப்பதாக இருக்கட்டும், வேண்டாததை கழித்து வேண்டுகிறதை அதிகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறந்த காலம் போன காலத்தில் 2-3 வருஷத்தில் நம்ம எந்தெந்த விஷயத்த விட்டுட்டோமோ, எந்தெந்த விஷயம் அவ்வளோ சிரத்தையாக செய்யலையோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லாவே யோசித்து சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2025 கண்டிப்பாக உண்டு. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். செப்டம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது, கடகராசியோட அதிபதி ஆகிய சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருப்பதனால அதோட மற்ற கிரகத்தை வைத்து மாத கிரகங்கள் எப்படி இருக்கு, ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வைத்து நம்ம ஒன்றுமே துல்லியமாக கடகராசிக்காரர்களுக்கு 2025 செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகமாகிய குரு 12ஆம் இடத்திலேயே ராஜயோக அதிபதியாக செயல்படக்கூடிய குரு 12ல இருந்து 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்துரு பாவத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் சனி 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ 6 வழுக்குது, 9ல் சனி. அப்படிங்கிற போது ராகு 8ஆம் இடத்தில், கேது 2ஆம் இடத்தில். இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள். அவ்வளோ ஃபேவரபுளாக கடகராசிக்காரர்களுக்கு இல்லை. சரி, அடுத்தபடியா எப்படி வருதுன்னு பார்த்தா, மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராசிக்குள்ளேயே சுக்கிரன் முதல் 2 வாரம் இருக்கிறார். அதுக்கப்புறம் கடைசி 3வது 4வது வாரம் சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே சமயம் புதனும் சூரியனும் 3ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். ஸோ இத்தகைய ஒரு மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து சனி பார்வை பெறுவது 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுகிறார். ஸோ இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்தை கனெக்ட் ஆகி குரு பார்வை பெறுவது தொழில் மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு. லாஸ்ட் 2-3 மந்த்ஸா
கடகராசிக்காரர்கள் என்னதான் அஷ்டம சனியிலேருந்து விலகி வந்தாலும் பெரிய மேன்மை இல்லையே ஐயா, ஒரு மாதிரி சுமாராக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இப்போ செவ்வாய்ங்கிற ஒரு ராஜயோக கிரகம் 4ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு சம்மதப்படும் பொழுது, அது ராஜயோகாதிபதி குருவின் பார்வை 12ஆம் இடத்திலிருந்து பெறும் பொழுது நல்ல தொழில் மேன்மை, வேலையில முன்னேற்றம், சொத்து வாங்குவது, இதுவரை நம்மளது சிலதெல்லாம் கடந்த 3-4 மாசமாக முயற்சி செய்தது எதுவுமே பலிக்கவில்லை அப்படின்னு டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு அமைப்பு போயிட்டு இருக்கிற கடகராசிக்காரருக்கு, என்னமோ கடகராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கும் பெருசா ஃபீல் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். சுக்கிரனே 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது மாதத்தின் இறுதி பகுதி 3rd and 4th வீக்ல ஒரு ஃபினான்ஷியல் விஷயங்கள்ல கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் கேதுவோட சேர்கிறார். அதே சமயத்துல 3ஆம் இடத்துல புதன் சூரியன் வருவது சில கான்டாக்ட்ஸ் மூலமாக, நம்ம முயற்சி மூலமாக சில பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள். மாணவர்கள் வந்து இன்னுமே போன 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடியதோட இப்போ கொஞ்சம் ரொம்ப கிளாரிட்டியோட, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயம் டார்கெட் ஓரியன்டா படிக்கக்கூடிய அமைப்புகள், இன்னும் கொஞ்சம் தன்முனைப்பு அதிகமாகக்கூடிய அமைப்புகள், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுக்குதுங்க. தொழிலதிபர்களுக்கு வந்து சடனான ஒரு சில பிரேக் த்ரூ, அருமையான ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சது, பெரிய கான்ட்ராக்ட், நல்ல டேர்ன் ஓவர், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ பிக் சேஞ்ச் இன் மை பிஸ்னஸ் கரியர் அப்படிங்கிற மாதிரி சில விதத்துக்கு கடகராசிக்காரர்களுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த தசாபுக்திகள் போகும் பட்சத்தில் இந்த கோச்சார அமைப்புகள் வந்து நம்ம சப்போர்ட்டிங்கா இருக்கக்கூடிய அமைப்புகள். குறிப்பா சொல்ல போனா 3rd and 4th வீக் அப்படி இருக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு வந்து கடகராசிக்காரருக்கு அது கொடுக்குது. ஸோ செவ்வாயின் சஞ்சாரம் நன்றாக இருக்கிறது, புதன் சூரியன் நன்றாக இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்கு. அதே சமயத்துல ராஜயோகாதிபதி குரு 12 இருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு கணக்கப்படும் போது கடன், வம்பு வழக்குகள், நோய்களும் சிலது கொடுக்கும். ஸோ உடம்பு உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கும், வெளிநாடு போயிட்டு வர கொடுக்கும், சுப கடன்கள் கொடுக்கும், டக்குன்னு உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் வருமானங்களும் இருக்குங்கிறது தான் இதோட சைடான ஒரு மறைமுகமான ஒரு செய்தி. ஸோ வருமானம் ஒரு பக்கம் வரும், செலவுகள் ஒரு பக்கம் வரும். அபிவிருத்தியை நோக்கி கொஞ்சம் தொழிலதிபர்கள் வேலையில் இருக்கிறவங்க போவாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ரிலேட்டடில் இருக்கிறவங்க, கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய, நல்ல சேஞ்ச் இன் தேர் கரியர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக கடகராசிக்காரர்களுக்கு 2025 செப்டம்பர் மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துக்கே இப்படி 4ஆம் இடத்துலேருந்து கனெக்ட் ஆகி சுக்கிரனோட வீட்டிலிருந்து பார்க்கறது மிகவும் அருமை. அது குருவின் பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 மாசத்துக்கே, இப்போ செப்டம்பர் மாசத்துல சிலது எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல தாக்கத்தை இந்த வருஷம் முழுசும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஸோ இதுவரை 2025 ஜூலை, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம்லாம் சில விஷயங்கள் பாசிட்டிவா இல்லை. வம்பு வழக்குகள், வீடு பிரச்சனை, இடம் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம், அந்த வில்லங்கம் இப்படிலாம் இருந்துட்டு இருந்தெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, அடுத்த லெவல் ஆஃப் ப்ரோக்ரஸ், கொஞ்சம் லிக்விடேட் பண்ணுறேன், விற்கிறேன், அடுத்த டிரான்சாக்ஷன் நான் போயிட்டேன், இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம், குறிப்பாக சொல்ல போனால் 3வது 4வது வாரத்திலிருந்து கொஞ்சம் படிப்படியாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் தந்தையார் தாயார் சில விஷயங்களும் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவங்களுடைய அனுகிரகம், அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் விஷயமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு. இதுவரை கொஞ்சம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக, சில விஷயங்கள் சௌரியமாக நல்லா இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு உறவுகள் விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில், பெற்றோர்கள் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியை பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து செவ்வாயன் பார்வை பற்றி குடும்பத்தில் அமைதி இல்லாமல், ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன்களுக்கிடையே கொஞ்சம் பிணைப்புகளை கொடுத்து கொண்டிருந்த ஜூலை ஆகஸ்ட் மாதம் இருந்த செவ்வாய் இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்து சனியின் பார்வையிலேருந்து விலகி குரு பார்வை பெறும் பொழுது அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு, கொஞ்சம் பேச்சப் பண்ணிட்டோம், கொஞ்சம் பழைய பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய, அந்த அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுங்கிற விஷயத்தை உண்மையே உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக, ஒரு வரக்கூடிய காலத்தில் கட்டத்துக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு இது ஒரு ஆரம்ப கால மாதமாக செப்டம்பர் 2025 வந்து கடகராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டிலே வந்து குடியுரிமை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு.
வேலையில் வந்து ஆன்சைட் போகாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள், படிக்கிறதுக்காக போகக்கூடியவங்க, ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு நினைக்கிறவங்க, அதை வந்து எந்த மாதிரி கண்ட்ரிக்கு போகிறது, எந்த கோர்ஸ் போகிறது, என்ன யூனிவர்சிட்டிக்கு போகிறது அப்படிங்கிறலாம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல தெளிவும் கிளாரிட்டியும் நல்ல கைடன்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. அதே சமயத்தில் அரசு சார்ந்த விஷயத்தில் சில அங்கீகாரம் கிடைக்கல, சில சர்டிஃபிகேஷன் கிடைக்கல, சில லைசன்ஸ் கிடைக்கலைங்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனோட சஞ்சாரமும் சுக்கிரனின் சஞ்சாரமும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு அந்த அக்ரிடேஷன், அந்த சர்டிஃபிகேஷன், அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல டிரான்ஸ்ஃபர், அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் கொஞ்சம் வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் இருந்துட்டு இருந்தாலும் அதில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம எப்படி சரி பண்ணிக்க முடியுங்கிற விஷயத்துலையும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2025 இருக்குது. முதலோடு பார்க்கும் போனால் எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமாக வருகிறது. உயர்ச்சி ஸ்தானம் வலுக்கிறது, தனஸ்தானம் வலுக்கிறது, இடம் வீடு வண்டி வாகனம் ஸ்தானம் வலுக்கிறது. அதே சமயத்தில் தொழில் அபிவிருத்தி, ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட், வேலையில் ஒரு கௌரவமான ஒரு விஷயம், அது மாதிரி விஷயங்கள், உறவுகள்லையும் ஓரளவுக்கு மேன்மையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த விஷயத்த கடன், உடம்பு உபாதைகள், அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செலவுகள், பம்பு வழக்குகள், அது மாதிரி சில விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் மட்டுமே கொஞ்சம் வந்துட்டு போமே ஒழிய மற்றபடி எல்லாமே வந்து ஓரளவுக்கு. வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். செப்டம்பர் 2025 சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு பலம். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்கும் பொழுது அதை வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலம் வந்து ஒரு அமைப்பு வந்து குரு வந்து 11ஆம் இடத்துல இருந்து நேராக 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அதே சமயத்தில் அவர் வந்து 3ஆம் வீடுங்கிற முயற்சி ஸ்தான வீட்டையும் பார்க்கிறார். சனி 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டம சனி தாக்கத்தை கடந்த 3-4 மாதமாக சிம்மராசிக்காரர்கள் கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், குரு ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல ராகு, ராசிக்குள்ளேயே கேது. எப்பவுமே ராகு கேதுகள் ராசிக்குள்ள வரும்பொழுது மனக்குழப்பங்கள் வரும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குருவின் பார்வை வந்து ராகு மேல பருவதனால அந்த குழப்பத்துல ஒரு நிதானம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்குது. நம்ம அப்படி ஒன்றும் நம்ம மோசமா போயிடாது அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. சரி, மாத கிரகமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, சூரியனே செப்டம்பர் மாதத்தோட முதல் பகுதியில முதல் 2 வாரத்துல ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ராசிக்குள்ள இருந்து கேதுவால் பாதிக்கப்படுகிறார். ஸோ இன்னுமே மனக்குழப்பங்கள் சிலது வரலாம், சில கான்ஃப்ளிக்ட் வரலாம், சில குடுக்கல் வாங்கல், சில நண்பர்கள் விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் விஷயத்துல கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். 3rd and 4th வீக்ல பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம். புதனோட சேர்ந்து 4ஆம் இடத்துக்கு வர்றார். பட் வந்தாலும் சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ அதுலேயும் சில 100% பிராப்தங்கள், 100% ஸ்மூதான அமைப்புகள் இல்லாமல் கொஞ்சம் மனக்குறைவுகள், எதிர்பார்க்கறது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி சில மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான விஷயத்துல, பங்குதாரர்கள் விஷயத்துல, குடும்பத்துல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல, இது எல்லாத்துலேயுமே எல்லா வயதினரும், சிம்மராசிக்காரர்களோட எல்லா வயதினரும், சிறுவர்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும், இது மாதிரி விஷயத்துல, உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நாம் எதிர்பார்க்கக்கூடிய ரெசிப்ரோகேஷன், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கம்யூனிகேஷன் பிஹேவியர் வந்து நம்மளுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் உண்டு. அதை நீங்கள் சகிச்சு தான் நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் அஷ்டம சனி தாக்கத்தின் ஒரு விஷயமையும் கொடுக்குது. முன்னே லக்னத்திலேயே சூரியனுங்கிற கிரகம் வந்து கொஞ்சம் கேதுவோட சேர்ந்து அடுத்து வரக்கூடிய சனியின் பார்வையும் கொஞ்சம் அப்படி காட்டுது. ஸோ அஷ்டம சனி தாக்கத்தில் இதுவும் ஒரு மாதம் நீங்கள் சகித்து கொண்டு, சில விஷயங்கள் அவ்வளோ சௌரியமாக இல்லைனாலும் பொறுத்து கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பல மாதத்தில் இந்த மாதமும் ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வர்றது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மாதத்தின் 3rd and 4th வீக்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராசிக்குள்ளேயே வருவது கொஞ்சம் தாக்கங்கள் குறையும், சில வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் குறையும். அது மாதிரி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் வருவது கொஞ்சம் தன லாபங்கள், கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு.
ஸோ எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது மாத கிரகத்தின் சஞ்சாரமும் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் பெயர்ச்சி இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனி நடக்கும் பொழுது இந்த செப்டம்பர் மாத பலனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் விஷயங்கள், உறவு விஷயத்துல சில அக்கறைகள் வேணும். உடல் உபாதைகள்லையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். திடீர்னு சில செட்பேக்ஸ், வண்டி வாகனத்துல போறப்ப செட்பேக்ஸு, நம்ம ராத்திரி நேரம் இரவு பொழுது சார்ந்ததுக்கு அப்புறம் டிராவல் பண்றப்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கேர்ஃபுல்லா இருக்கணும். குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம கிரீடியா நம்ம ஆசைப்பட்டு ஏதோ செயல்படும் பொழுது சில பிரச்சனைகள் வரும். ஸோ ஆசைப்படாமல் நிதானமாக உழைப்பை நம்பி யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. ஸோ இப்போ பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பெருசாக ஒரு லாபம் நோக்கு பண்ணலான்ட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது, இந்த மாதிரி அஷ்டம சனி டைமில் வந்து அப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமான அமைப்புகள் வராது. போயிட்டு அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த அரசர்களுக்கு ஆட்சி போகிறது, பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டருக்கெல்லாம் பிரச்சனை ஆகுறது, ஆட்சி கவிழ்வது, இதெல்லாமே அவங்களுடைய அஷ்டம சனி தாக்கத்தில் தான் வரும். ஸோ நமக்கு இயல்புக்கு மாறான பலன்கள், உடல் உபாதைகள், குடுக்கல் வாங்கல பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை, திடீர்னு சில உடல் உபாதைகளாக சிலது ஆப்ரேஷனோ சிலதோ பண்ணக்கூடிய அமைப்புகள், அதெல்லாம் பாத்ரூமில் இருக்கிறப்ப திடீர்னு வலிக்கிட்டு விழுகிறது, எதிர்பாராத சில சம்பவங்கள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அஷ்டம சனி தாக்கத்தில். ராசி அதிபதி ஆகிய சூரியனே ராசியில் இருந்தாலும் ராகு கேதுகளோட சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வருவது நல்லது. அது செவ்வாய் குருவின் பார்வை பெறுவதனால ரியல் எஸ்டேட் அது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல லாபங்கள், மெடிக்கல் ரிலேட்டட், ஸ்போர்ட்ஸ் பீப்புள், கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான சில பலன்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த அஷ்டம சனி மார்ச் ஏப்ரல் மாதத்திலேருந்து 2025 வரக்கூடிய அந்த அமைப்பு இந்த செப்டம்பர் மாதமும் கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய, கொஞ்சம் அதை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா வயதினர்களுக்கும், குறிப்பாக அந்தந்த வயது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அடிபடுவது, இளைய வயதினர்களுக்கு வந்து நண்பர்களிடையே சில பிணைப்புகள் வருவது, சில சங்கடங்கள் வருவது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸில் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வர்றது, சீனியர் சிட்டிசன்னா அவங்களோட உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனையாகிறது, அது மாதிரி சில பங்குதாரர்களுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் வருது, அது மாதிரி சில விஷயங்கள் வரக்கூடிய மாதமாக இருந்தாலும் அந்த குருவின் பார்வை 7ஆம் இடத்துக்கு இருப்பதனால பெரிய நம்ம அத்துமீறி போய் பெரிய பிரச்சனையை கொடுக்கலினாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் அவ்வளோ சௌரியமாக இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டிய பேசிக்கான ஒர்க் மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு புதிய முயற்சி, புதிய குரோத் நோக்கி நம்ம போகாமல் செய்யக்கூடிய அன்றாட உழைப்பு, அன்றாட கடமைகளை நம்ம செய்யும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து சீக்கிரம் வெளியில் வந்து படிப்படியாக நம்ம இயல்பான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துடுவோம். அது வரைக்கும் பொறுத்திருந்து வீரத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு எந்த விதத்திலையும் நம்ம நினைக்கிறதா கரெக்டு அப்படின்ட்டு வேகமாக பேசாமல், தன்னுடைய தாட் ப்ராசஸை வந்து குதர்க்கமாக பேசாமல் பொறுமையோட இருக்கும் பொழுது இந்த அஷ்டமசனி தாக்கம், இந்த பாவத்துவமான கர்மா செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரருக்கு மனசை வருடுற மாதிரி நட்பு கசக்கும். நம்ம யாரை நம்பியிருந்தோமோ அவங்களே நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. எதுவுமே நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரெசிப்ரோகேஷன் நிறையா வராது. அது மாதிரி ஒரு மனசை வருடுற மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் பொறுமை காட்டு, நமக்கு நேரம் சரியில்லை, பொறுமையாக இருந்து தான் இந்த இடத்துல இருந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் யாரையுமே ஜட்ஜ் பண்ணாமல் இவங்க இப்படி தான் இவங்க அப்படி தாங்கிற மாதிரி இல்லாமல், நமக்கு நேரம் கெட்டிருக்கிறப்ப எல்லாமே அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து வேகம், வீரம், அது மாதிரி விஷயத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு நம்ம வந்து இந்த காலகட்டத்திலேருந்து அப்படியே பொறுமையாக இருந்து வரும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய கிரக நிலைகள் சாதகமான அமைப்புகள் வரும் பொழுது நம்ம எளிதில் வெற்றி பெற்று நம்ம வர முடியும். ஸோ முழுக்க சிம்மராசிக்காரர்கள் எல்லா வயதினர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கவனம் தேவை, விவேகம் தேவை. எதிலும் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியோடு செயல்படக்கூடிய அமைப்புக்கு வேண்டும். ஈவன் நம்மளுடைய விஷயங்கள் தவறாக போனாலும் பொறுமையுடன் இருந்து இது இந்த நேரம் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி பொறுமையாக போகிறது நல்லதை ஒழிய இதை நம்ம எடுத்து நம்ம வந்து நமக்கு எதிரே இருக்கிறவங்க கிட்ட நம்மளுடைய கருத்தை சொல்லும் பொழுது ராசி அதிபதிக்கு புதன் எப்படி கிரகங்கள் இருக்கு, புதனுக்கு வந்து அந்த கன்னி ராசிக்கு வந்து எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறார்.
எப்போ சிம்மத்தில் இருக்கார். சிம்மத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி 2 மாதங்கள் ராசிக்குள்ளேயே வரார். ஸோ ராசி அதிபதியோட வலுவான நிலை வந்து கன்னிராசிக்கு ஒரு நல்ல விஷயங்கள். ராகு கேது பயிற்சி முடிந்து 3 மாதம் ஆனதுலேருந்தே கொஞ்சம் கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக பிரச்சனைகள் நீங்கி கிளாரிட்டி ஆஃப் மைண்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடந்த 2024, 25 மே மாதம் வரைக்கும் இருந்த அந்த கன்ஃபியூஷன்லாம் நீங்கி அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுல ஒரு தீர்க்கமான சில எண்ணங்கள், தீர்க்கமான சில முடிவுகள்லாம் நோக்கி கன்னிராசிக்காரர்கள் பலர் போய் கொண்டிருக்கிறாருங்கிறது தான் உண்மை. அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா குருவே 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடம்ங்கிற அந்த தனஸ்தானத்தை பார்த்து கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுறார். சில நல்ல இதுவரை கொஞ்சம் இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தது, கொஞ்சம் கடந்த 3-4 மாதமாகவே கொஞ்சம் பாசிட்டிவான சில குரோத் ஃபார்வர்டு மூமெண்ட் கிடைக்குது. ராகு 6ஆம் இடத்துல குரு பார்வை பெறுகிறார். கேது 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் சுப கடன்கள், வெளிநாடு போகிறது, அடிக்கடி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக போயிட்டு வர்றது, சில ட்ராவலிங்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்குது. சனி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் வேலை பலு, நண்பர்கள், பங்குதாரர்கள், கிளைண்ட்ஸ், வெண்டாஸ் அதில் வந்து கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டிலாம் போகக்கூடிய அமைப்புகள் முடிஞ்சது. ஸோ நல்ல க்ரோத் ஓரியன்டான டைம் தான் கன்னிராசி, அதில் எந்த மாற்றம் இல்லை. அதே சமயத்தில் சில விஷயங்கள் வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது, சில விரயங்களும் இருக்குது, சில சுப விரயங்களாகவும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே சமயத்தில் இப்போ ராசியாதிபதி நல்லா இருக்கிறதுனால நம்ம சிலதெல்லாம் திட்டங்கள் தீட்டி நம்ம சிலதெல்லாம் செயல்பட முடியும், பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பட் இதில் என்ன பாருங்க, கடைசி 2 வாரம் புதனும் சூரியனும் சனி பார்வை பெறுகிறார். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச அளவுக்கு ஸ்பீடாக ஏதாவது நடக்காது. ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணலாம், ஆனால் அந்த பிளான் வந்து உடனே நடந்துடும், நினைச்ச மாதிரியே நடக்குங்கிறதுல கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சு அதை மென்டலாக ப்ரிப்பேர்டாக நீங்கள் வந்து செயல்படுவது நல்லது. பிளான் பண்ணுவதில் வந்து கெட்டிக்காரத்தனமான ஒரு ராசி வந்து கண்டிப்பாக கன்னிராசி ஒரு ராசி. அதில் சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் வரும் பொழுது சில சுப செலவுகள், சில இன்வெஸ்ட்மெண்ட், சில இதெல்லாம் பிளான் பண்ணி பயங்கரமாக பண்ணுவோம், குறிப்பாக செப்டம்பர் மாதம். ஆனால் அதில் வந்து அந்த ராசியதிபதியும் சூரியனும் கடைசி 3வது 4வது வாரத்தில் சனியின் பார்வை பெறும் பொழுது நம்ம நினைச்சது வந்து ராங்கா போயிடுமோன்னு ஒரு பயமும் கொடுக்கும். ஆனால் இதில் என்னன்னா டிலே தான் கொடுக்குமே ஒழிய பிரச்சனை இல்லை. இப்போ செப்டம்பரில் நடக்க வேண்டியது அடுத்த 2 மாதங்களில் 3 மாதங்களில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உங்களுக்கு உங்களுடைய வேகத்துக்கும் உங்களுடைய டைம் லைனுக்கும் உங்களுடைய ஸ்கெடியூலுக்கும் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள். குறிப்பாக பிஸ்னஸ்மேன், என்டர்பிரனர்ஸ், வேலையில் இருக்கிறவங்க, ஒரு வேலையை விட்டு ஒரு வேலை மாறணும், சில விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் விஷயங்கள், ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, பிஸ்னஸ் விஷயங்கள், சில டீலிங் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம வந்து சாதிக்கக்கூடிய அமைப்புகளாக தான் இருக்கே ஒழிய எடுத்தமா கமுத்தனமானு போகக்கூடிய அமைப்புகள் வந்து இப்போ கிரக அமைப்புகள் இல்லை. பட் என்னதான் சொன்னாலும் 2024, 25 மே மாதம் இருந்த அந்த அமைப்போட இப்போ ஃபார் பெட்டரான அமைப்பில் தான் நம்ம கன்னிராசிக்காரர்கள் இருக்காங்க. பட் இருந்தாலும் அதில் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா டைம் லைன்ஸ் வச்சு கொஞ்சம் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கும் நம்ம மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருந்து தான் நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு நேர்த்தியான அமைப்புகள் இருக்குது. அதுவும் மாதத்தின் இறுதியில் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன், ஃபோக்கஸ் தேவைப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசன்ஸும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் தோய்வுகள் இருக்குது, உடல் உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் இருக்குது. கரெக்டான ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சி அதை நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே சமயத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, திடீர் பயணங்கள், அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக ராகு திசை, கேது திசை போகிறவங்களுக்கு, சூரிய திசை போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக உண்டு. ஸோ இதுதான் ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரிடிக்ஷனே ஒழிய, பட் என்னதான் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கடந்த 16-18 மாதங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே ஒரு கிளாரிட்டி நோக்கி போய் கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நம்ம பிளான் பண்ணி பண்ணாலும் அதில் சில விஷயங்கள் லேட் ஆகக்கூடிய அமைப்புக்கும் கைமீறி போகக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மங்கள் வந்து பிளான் பி, பிளான் சி வச்சு நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒன்றுமே துல்லியமாக எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னதான் இருந்தாலும் ராசி அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறார். ஸோ நம்ம எண்ணத்தில் தீர்க்கம் இருக்கும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த குறிக்கோளில் ஒரு வலு இருக்கும். அதே சமயத்தில் சூரியனும் லக்னத்தில் வரும் பொழுது தவறு இல்லை. அதே சமயத்தில் சுக்கிரனுங்கிற ராஜயோகாதிபதி 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது
நல்ல ஒரு செலவு செய்யக்கூடிய அமைப்புகள், பண புழக்கத்துக்கு வந்து பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி சில சுப விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. செவ்வாய் ராசிக்குள்ள இருந்து இவ்வளவு நாளா பிரச்சனை பண்ணிட்டு இருந்த கடந்த 2 வாரமாக செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் பண்ணிட்டு இருந்த அந்த செவ்வாய் மாறி 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது மென்டலா நம்ம ஜூன் ஜூலை மாதத்துல வந்து பெரிய பிரச்சனையாக இருந்த சில விஷயங்கள்லாம் நீங்கி கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான சில விஷயங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புக்கு போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செவ்வாய் ராசிக்குள்ள இருந்து சனி பார்வை பெற்று நம்ம பிரச்சனைகள், வீட்டுல பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், ஃபேமிலியோட அன்னோனியம் இல்லை, பங்குதாரர்களிடையே ஒரு கருத்து வேறுபாடு, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ 3rd and 4th வீக் ஆஃப் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் ஒரே விஷயம் வந்து கொஞ்சம் லேட்டாகி முடியக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறத நம்ம முதலே சொன்ன மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க. பட் ஓவராலா பார்க்கும் பொழுது செவ்வாய் வந்து ராசி விட்டு நீங்குவது ஒரு அருமையான ஒரு மாற்றமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு எடுத்து, அதே 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறும் பொழுது ரியல் எஸ்டேட், இது மாதிரி மெடிக்கல் துறையில, கேட்டரிங் துறையில, ஸ்போர்ட்ஸ் லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் உண்டு. அதே குறிப்பா செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா உண்டு. ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு மிகவும் பாசிட்டிவான சில விஷயங்கள் குறிப்பா 2nd half ஆஃப் செப்டம்பர் வந்து ஜாதகர் கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் மேன்மை, காசுல பணப்புழக்காட்டங்கள் அதிகமாகுது, வெளிநாடு தொடர்புகள் மூலமா ஜெயிப்பது, அதே சமயத்துல இதுவரை இருந்த ஒரு சுணக்கங்கள், கருத்து வேறுபாடுகள், கிளைண்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு ஸ்டாப் பண்ணி ஒரு விஷயத்தை பெறுவதற்கு, ஒரு கான்ட்ராக்ட் பெறுவதற்கோ, ஒரு அமைப்பு நம்ம ஒரு டீல் நம்ம முடிக்கிறக்கோ பிரச்சனையா இருந்ததெல்லாம் கொஞ்சம் தடைகள் நீங்கி வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி வேலை மாற்றம் நோக்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சேஞ்சு, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அந்த ராகு கேதுகள் விலகி கன்னிராசிக்காரர்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்கு போயிட்டு கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாதமாக கட்டாயம் இது இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி அதிபதியும் நன்றாக இருக்கிறார், ராஜோகாதிபதியும் நன்றாக இருக்கிறார், சூரியனும் நன்றாக இருக்கிறார், செவ்வாயும் நன்றாக இருக்கிறார். இதுல மற்ற மாத கிரகங்களும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தான் இருக்கு. இதுல என்னன்னா சனி ராசியை பார்க்கக்கூடிய அந்த கண்டக சனி என்று சொல்லப்படுகிற அந்த இது மட்டும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து இப்போ ஒரு ப்ரெஷரும் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குமே ஒழிய அதுதான் ஆரோக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாகவும் இருந்து அடுத்தடுத்து நீங்கள் மீட் பண்ணக்கூடிய அமைப்பு, அடுத்தடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பாகவும் இருப்பது தான் வெற்றிக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவும் இருக்கிறதுனால பொறுமையாக இருந்து இந்த மாதத்தை நல்லா உங்களுடைய விஷயத்துக்கு நல்லா யூஸ் பண்ணி நல்ல அமைப்பை. இப்போ ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். ஸோ கடந்த ஒரு வருடமாக ராசியிலிருந்து விலகி அஷ்டமத்தில் இருந்த குரு இப்போ கடந்த 3 மாதமாக மே மாதம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே குரு வந்து ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்புறம் சனி 6ல் இருக்கிறதும் அருமையான ஒரு அமைப்பு. ராகு 5லும் கேது 11லையும் ஆண்டு கிரகமாக துலாம் ராசிக்கு இருக்கு. இதே மாதிரி மாத கிரகத்தின் பயிற்சி பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய சுக்கிரனே 10ஆம் இடத்துல முதல் 2 வாரம் இருந்து கடைசி 3வது 4வது வாரம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வரார். சூரியன் 11ல இருந்து 12க்கு வரார். புதன் பார்த்தீங்கன்னா 11ல இருந்து 12க்கு வரார். எப்போ 3வது 4வது வாரத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. செவ்வாய் 12ல இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்துக்கு வராங்க. இதெல்லாம் இந்த பயிற்சிகள்லாம் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்னா முதல் 2 வாரங்கள் பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக கொஞ்சம் அதிகமான அலைச்சல்களும் ஃபோக்கஸ் உழைப்புகளும் போய் பங்குதாரர்கள், நண்பர்கள், குடும்பத்தில் அவ்வளோ ஒரு சுபிக்ஷமான ஒரு அமைப்பு இல்லாமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடாக இருந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ படிப்படியாக கொஞ்சம் பெட்டரான விஷயங்கள் வருது. ஏன்னா சனியின் பார்வை செவ்வாய் இருந்து சில உறவுகளில் மேன்மை இல்லாமல் இருந்தோம். படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொஞ்சம் சிறப்பாக படிக்காமல் இருந்தாங்க. நடுத்தர வயதினர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், உறவுகளில் அவ்வளோ சரியா இல்லை, நண்பர்களிடையே ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லை, அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இப்போ கரெக்டா செப்டம்பர் செகண்ட் ஹாஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மாறுதல், சூரியன் புதன் மாறுதல் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளாக குடிக்கிறது.
ஸோ ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது குரு பார்வை, சனி இருக்கக்கூடிய சஞ்சாரம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இந்த செவ்வாய் விலகுவது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சில வம்பு வழக்குகள், உடல் உபாதைகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியாகும். இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதமாக 6 மாதமாக உடம்பு உபாதைகள்னால அஃபெக்ட் ஆகிட்டு கொஞ்சம் ஜீரண கோளாறு, திடீர்னு வந்து விழுந்துடுறது, கொஞ்சம் அடிபடுதல், அது மாதிரி சில பிரச்சனைகள், உடல் சம்மந்தப்பட்ட சில பிணக்குகளோட இருந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் கொஞ்சம் படிப்படியாக ரெக்கவர் ஆகி ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட்ல போய் கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய, கொஞ்சம் அடுத்த லெவல் ஒரு நிம்மதியை பெருமூச்சு பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2025 அது கொஞ்சம் வயது முதியோர்களுக்கு இருக்கு. அதே நடுத்தர வயதினர்களுக்கு பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களிடையே, பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொலீக்ஸ், அவங்களுடைய சக ஊழியர்களோட இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. கொஞ்சம் பொலிட்டிக்கல் கேம்ஸு, ஹாஸ்டிலிட்டி, கொஞ்சம் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல, வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல, வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தன்மை இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் கொஞ்சம் பொறாமை தன்மைகளும் கொஞ்சம் போய்கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் அங்கிருந்து இப்போ வேலை முன்னேற்றம்னு ஃபோக்கஸ் மாறுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குறார். 3rd and 4th வீக்ல, அதாவது வாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் பெட்டரான சில விஷயங்கள்லாம் இருக்கதான் செய்கிறது. அதனால ஈவன் மாணவர்கள், இளம் வயதினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள், இல்லை படிப்பில் கொஞ்சம் அவ்வளோ சிரத்தியா இல்லாதவங்க, இப்போதான் வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான வேலை அமையாதது, வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகலை, நமக்கேற்ற ஒரு வேலை கிடைக்கல, அது மாதிரி சில உடல் உபாதைகளாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் இஷ்யூஸாக இருக்கட்டும், உறவுகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் போய் கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் 3rd and 4th வீக் கொஞ்சம் பெட்டரான அமைப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2025 பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கிரகம் குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகத்தினாலையும் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தவர் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல பெனிஃபிட்ஸு, கொஞ்சம் அரசு உத்தியோகத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கறது, அரசியல்வாதிகள், லீகல் கான்ட்ராக்ட்ஸ், கொஞ்சம் கவர்மெண்ட் ரிலேட்டடான கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறன்னு நினைக்கிறவங்க, டெண்டர் எதிர்பார்க்குறவங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் பெட்டரான ஒரு அமைப்புகள். அதே சமயத்தில் ஃபாதர் வழியில், தகப்பனார், தாத்தா வழியில் வரக்கூடிய சில சொத்துக்கள் பல வருடமாக கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில பங்காளிகள் சண்டைகள் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைக்கு உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே ஓரளவுக்கு செப்டம்பர் 2nd ஹாஃப்லேருந்து கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியனின் சஞ்சாரம், சுக்கிரனின் சஞ்சாரம், புதனின் சஞ்சாரம் இருக்கு. அதே சமயத்தில் செவ்வாய் 12ஆம் இடத்துல சனி பார்வை பெற்று இந்த கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவர்களிடையே சில பிணக்குகள், வம்பு வழக்குகள், கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை இல்லாமல் இந்த டிவர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி அளவுக்குலாம் சிலதெல்லாம் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பேர்த்துக்கு பேச்சப் ஆகி சில அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அது முற்று பெற்று வம்பு வழக்குகள்லாம் முடிகிற மாதிரியும் நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த செவ்வாயின் மாற்றங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா செவ்வாய் 12ஆம் இடத்துல சனியின் பார்வை பெற்று குருவின் பார்வைக்கு வராரு. ஸோ அது வந்து ஒரு அருமையான விஷயம். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டு, மெடிக்கல் லைனில், பார்மசிட்டிக்கல் லைனில், இன்சூரன்ஸ் லைனில், ஸ்போர்ட்ஸ் லைனில், அதே சமயத்தில் கேட்ரிங் துறையில், ஹோட்டல் துறையில், அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல பயிற்சி, நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த குருவின் பார்வை செவ்வாயில் வருகிறதுனால செப்டம்பர் 2nd வீக்லேருந்து செப்டம்பர் 15லேருந்து 3rd and 4th வீக், செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பரில் அது மாதிரி நல்ல பலன்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் வரும்பொழுது சில பேர்த்துக்கு திடீர் வெளிநாடு பிராணங்கள் உண்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக எதிர்பார்க்காத சில பெனிஃபிட்ஸு, அது மாதிரி விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸு, ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புதனின் மாற்றம் பெயர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லாக இருக்குது.
அதே சமயத்தில் சொத்து வர வேண்டிய விஷயங்கள் ஒய்ஃப் மூலமாக வர்றது, அப்பா மூலமாக வர்றது, நம்ம ஏர்ன் பண்ணாத சொத்து வரணும் அப்படிங்கிறோட அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் 2வது 3வது வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. அதே சமயத்தில் இதுவரைக்கும் வந்து சுக்கிரனே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துலேருந்து தொழிலில் வந்து டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த அந்த அமைப்பு இப்போ அதை லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக 3rd and 4th வீக் செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் 2025 பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, மூத்த குடிமகளாக சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இருந்து தான் சில விஷயத்தை நம்ம வந்து சரி பண்ணிக்குமே ஒழிய எடுத்தமா கம்தமானு பண்ணோம்னா அவ்வளோ நமக்கு வந்து சாதகமான ஒரு அமைப்பு இல்லாமல் போயிடும். அதனால ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேருந்து உறவுகள் விஷயத்துலேருந்து காதல் விஷயம் வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய. வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு 2025 செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகமாகிய குரு அஷ்டமத்தில் 8ல் மறைஞ்சிட்டார். சனி 5ல் இருக்கார். ராகு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திலும், கேது வந்து 10ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ ராகு கேதுகள் 4, 10ல், சனி 5ல், குரு 8லிங்கிறப்போ கொஞ்சம் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் அவ்வளோ நல்ல ஒரு அமைப்பு இல்லை. ஒரு 50-50 தான் வந்து விருச்சிக ராசி கொடுக்குது. ஆனால் அஷ்டமத்தில் போன குரு 5ஆம் இடம்ங்கிற குழந்தை பாவம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனிங்கிறப்போ சில உபாதைகள், சில வந்து அந்த குழந்தைகள் விஷயத்தில் பூர்ண அந்த உங்களுடைய நேட்டிவிட்டியில் இருக்கக்கூடிய அமைப்புகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சனியே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பார்வையில் இருக்கும் பொழுது உறவுகள், காதல், பூர்வ புண்ணியம் இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். உறவுகளில் சில பிரச்சனைகள், குழந்தை நிமித்தங்களாக, காதல் விஷயத்தில் நீங்கள் என்ன செயல்பட நினைக்கிறீங்களோ அதில் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா சனியின் பார்வை பெற்று விட்டார். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா செப்டம்பர் 3வது வாரம் 4வது வாரம் செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சனியின் பார்வையிலேருந்து செவ்வாய் விலகிறார், குரு பார்வை பெறுகிறார். அது அருமையான ஒரு விஷயம். ஸோ முதல் 2 வாரம் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் வந்து விருச்சிக ராசிக்கு இருக்கு. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் சிரமப்படுவாங்க. கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கும், அடமன்சி இருக்கும், புடிவாதங்கள் இருக்கும். ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம புஷ் பண்ணும் பொழுது விருச்சிக ராசி குழந்தைங்க வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதியே சனியின் இருக்கிறதுனால கொஞ்சம் லேசினஸ்ஸு, நேரமாக எந்திரிச்சு படிக்கிறது, சிரத்தையாக அவங்க விஷயத்தை பார்த்துக்கிறது, நல்ல ஹேபிட்ஸ் கல்டிவேட் பண்ணுறது, அது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் சுணக்கங்கள் வரும். யாருக்கு? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் முதல் 2 வாரம் கொஞ்சம் சாஃப்டாக பொறுமையாக தான் இருக்கணும். 3rd and 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ராசி அதிபதியோட மாற்றம் வந்து கொஞ்சம் நல்ல புத்தியும் நல்ல ஒழுக்கமும் நம்ம சொன்னால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து செவ்வாயின் சஞ்சாரம் நல்லா இருக்கு. அதே சமயத்தில் சூரிய புதன் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கே வருவது செகண்ட் ஹாஃப்லேருந்து அற்புதம். ஸோ வியாபாரத்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15லேருந்து செப்டம்பர் 30க்குள்ள இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு. இதுவரை நம்ம தொழில் வேலையில் செய்யக்கூடிய முயற்சிக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கிடைக்குதுங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரங்கள் சுமாரான பலன்களும் 3rd and 4th வீக் வந்து அருமையான பலன்கள். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பாருங்க கொஞ்சம் உடல் உபாதைகள், மன சோர்வுகள், திடீர்னு சில ஏதோ நம்ம விழுந்துடுறது, அடிபடுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வம்பு வழக்குகள் முடிவில்லாமல் இருக்கிறது, பங்காளிகள் சண்டை, இது எல்லாமே கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள். கொஞ்சம் 3rd and 4th வீக் சில விஷயங்கள் பெட்டராக வரக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் பெரிய லெவலில் போய் பிரச்சனை முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சாதாரணமாக முடியக்கூடிய அமைப்புகளாக முடியுது.
ஸோ அதே மாதிரி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது தொழில் மேன்மை, தொழிலில் கொஞ்சம் சில டெவலப்மெண்ட்ஸ் வர்றது, கலைத்துறையில் இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் லைனில் இருக்கிறவங்க, மீடியா துறை, சினிமா லைன், பியூட்டி, ஃபேஷன் அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் க்ரோத்து, கொஞ்சம் ரெக்கக்னிஷன், பிராண்ட் வேல்யூ, அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கட்டாயம் இந்த 3rd and 4th வீக் வந்து கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் இப்போ இதுவரை மே மாதம், ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கிடப்பில் போட்ட மாதிரி எதையுமே நம்மளால் செய்ய முடியல, கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கிறது, வர வேண்டிய பணம் வரல, ஒரு இடம் விற்கலான்னு பார்க்குறோம் விற்க முடியல, அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு கான்ட்ராக்ட் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அந்த கான்ட்ராக்ட் நடக்க மாட்டேங்குது, நம்ம படிக்கக்கூடிய விஷயத்தில் அடுத்த லெவல் ஆஃப் நம்ம படிக்கலான்னு பார்க்குறோம், அந்த கோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி சில அதிருப்திகள் போய்கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மாதத்தின் இறுதி பகுதியில் கொஞ்சம் சில ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கிறது. இது எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் நம்ம வந்து என்ன நினைச்சோமோ அது இல்லாமல் வேற விதமான அமைப்புகள், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நீங்கள் நினைச்சு அப்படிதான் வரணும்னு நினைப்பீங்க, ஆனால் அது நடக்காமல் வேற விதமான அமைப்புல வேற ஒருத்தர் மூலமா நடந்து அதை ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதனால கொஞ்சம் மைண்டு ஓப்பனா வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்படிதான் படம், இது இருந்தாதான் நான் வந்து இது முடிப்பேன் அப்படின்னு நினைச்சுக்காம கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா எப்படியோ விஷயங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா மைண்டை வைக்கும் பொழுது பல ஆப்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஒரு வழி, ஒரு விஷயம் முடிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை பல வழி இருக்குதுங்கிறத நம்பணும். நீங்க அந்த பல வழியில நீங்க யோசிக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தை எளிதில் முடிக்க முடியும். இல்லைன்னா ஒரே வழியில போய் முடிக்கணும்னு நினைச்சா முடிகிற அளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எல்லா விஷயங்களும் எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேவைப்படுகிறது. ஸோ அது மாதிரி நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய சுணக்கமான ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு ஈஸியாக நம்ம கொஞ்சம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் பெட்டர்மெண்ட், கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிறது வந்து கொஞ்சம் பெற்று விட்டோம். ஓரளவுக்கு நம்ம வந்து நம்ம நினச்சதை பிளான் பண்ணதை வேற வழியில் வேற மாதிரி நம்ம ஓரளவுக்கு அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் திருமணஸ்தானம், அதாவது உங்களுடைய நீங்கள் யாரை வந்து காதல் விஷயம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பண்ணுறவங்க காதல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சுமூகமாக நடக்கக்கூடிய அமைப்புகளும் மாதத்தின் இறுதி பகுதியில் உண்டு. திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ஓரளவுக்கு நம்ம டெக்னிக்கல் ஐடி சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறோம், நமக்கு வேணுங்கிற ப்ராஜெக்ட் இல்லாமல் நம்ம பெஞ்சில் இருக்கோம், நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டான ப்ராஜெக்ட் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட், கேட்ரிங், மெடிக்கல், பார்மசி அது மாதிரி லைனில் இருக்கும், இன்சூரன்ஸ் செக்டார் அது மாதிரி லைன் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ மாதத்தின் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையை செவ்வாய்க்கு வரும் பொழுது நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாக இருக்கிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளி மாநிலம் டிராவல் திடீர்னு கொடுக்கும். ஸோ எப்போ இருந்தாலும் கிளம்புறக்கோ போகிறதுக்கு ரெடியாக இருங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கான்டாக்ட் கிளிக் ஆகி பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து அந்த எல்சி அது மாதிரி முறையில் வந்து கேரண்டீட் மணி வச்சு தான் நீங்கள் பண்ணணும். நம்ம ஒரு டேர்ன் ஓவர் ஆகுது, ஒரு புது வாய்ப்பு வருதுன்ட்டு அவசரப்பட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் நீங்கள் வந்து அவங்களுடைய சரக்கு நீங்கள் அனுப்புகிறப்போ பேமெண்ட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா விருச்சிக ராசிக்கு குரு வந்து 8 இருக்காருங்கிறது மறந்துடக்கூடாது. அதே சமயத்தில் சனி 5 இருக்கார், ராகு கேதுகள் 4, 10 இருக்காங்க. அப்படிங்கிறப்போ தொழிலில் வந்து கொஞ்சம் கலக்கங்கள் கொடுக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி ஏதோ ஒன்று டெஸ்பரேட்டாக இருக்கிறீங்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக போய் ஒரு புது சிக்கலில் போய் மாட்டிக்காம ஓரளவுக்கு பொறுமையாக இருந்து செய்யும் பொழுது ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது நம்ம கொஞ்சம் லேட்டானாலும் ஓரளவுக்கு முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் வந்து லேட்டர் இந்த மந்த் என்று சொல்லப்படுகிற அந்த செப்டம்பர் மாதம் 15க்கு அப்புறம் வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய இதில் கொஞ்சம் ஹோப்பும் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்து வர வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் சிறப்பாக நடந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி,
இளைய வயதினர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சுமூகமான ஒரு சூழ்நிலையும், நம்ம என்ன ஒரு உறவுகளை எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ, எந்த டிஸ்டர்பன்ஸ் நமக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருந்ததோ அது கொஞ்சம் சற்று விலகி ஓரளவுக்கு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் செப்டம்பர் 2025. குறிப்பா சொல்லணும்னா செகண்ட் அண்ட் தேர்ட் வீக் அப்புறம், அதாவது கடைசி. ஹெட்லைன்ஸ் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 செப்டம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு நீங்க பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய குரு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். சனி 4ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். மாத கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து வாரத்தின் முதல் 2 வாரமாகிய செப்டம்பர் பார்த்தீங்கன்னா 8இல் மறைந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். அருமை. அதே சமயத்தில் சூரியனும் புதனும் 10ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். இதுல என்ன தெரியுதுன்னா, தனுசு ராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் நல்ல தொழில் வேலையில வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. இதுவரை கொஞ்சம் சுணக்கங்களும் சில பிரச்சனைகளும் சில தேக்க நிலைகளும் கொடுத்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாயும் சனையும் நேரும் பார்த்து தாயார் உடல்நிலை, வீடு வண்டி வாகனத்துல கொஞ்சம் பிரச்சனை, மனசுல கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கிறது, கொஞ்சம் வில்லங்கம், இடம் சார்ந்த விஷயத்துல, ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயத்துல வில்லங்கம், வண்டி வாகனத்துல சில பிரச்சனைகள், இது மாதிரிலாம் நடந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ செவ்வாயின் சஞ்சாரம் மாறுவதனால செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இதுவரை செய்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பா சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் 2025 இருக்கு. அதே சமயத்துல சூரியன் புதன் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அது அருமையான விஷயம். ஸோ தொழில் மேன்மை, ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு உத்தியோகங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறது, ஆல்ரெடி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் ப்ரமோஷன், அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறது, அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த 1.5 மாசமாவே அதிகமான வேலை பளு பிரச்சனைகள், வீடு வண்டி வாகனம், தாயாரின் உடல்நிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ்டா போன வருஷம் இருக்கிறத விட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டா நம்ம வேலை ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசிக்காரர்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லபடியாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து கொடுக்கறது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் சுக்கிரன் 8ல் மறைந்திருக்கிறவர் 9ஆம் இடத்துக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து பூர்வீக விஷயத்துல அப்பா மூலமா சில பெனிஃபிட்ஸு, கொஞ்சம் வரவேண்டிய பணம் வருவது, அரசியலில் கொஞ்சம் நல்லா வர்றது, அரசு அங்கீகாரம் பெறுவது, அது மாதிரி கொஞ்சம் நல்ல அமைப்புகள் கொடுக்குதுங்க. ஸோ என்னதான் வேலை பலுவும் தொழிலில் நிறைய மாற்றங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் அதில் சில லாபங்களும் பெறக்கூடிய அமைப்புகள் வந்து கொடுக்கதான் செய்கிறது. அதே சமயத்தில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு, அவங்க என்ன மாதிரி கோர்ஸ் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸில் வந்து என்ன படிக்க போகிறாங்கிறது கிளாரிட்டி இல்லாத இருக்கக்கூடிய அமைப்பு மாறி ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணணும், எது மாதிரி படிக்கணும், இது எல்லாமே வந்து நல்ல விதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் சனி 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் தொழில்கள் மாற்றங்கள் இது மாதிரி கொடுத்துட்டே தான் இருப்பார். ஏன்னா நம்ம வந்து செட்டில்டான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்காது. கொஞ்சம் அதிகமான க்ரோத் ஓரியன்டாகவும் சில விஷயங்களுக்காக நீங்கள் வந்து சேஸ் பண்ணுறது, சில விஷயத்தை நீங்கள் பெறுவதற்காக நீங்கள் பண்ணணும், ஒரு டார்கெட்டு, ஒரு ப்ராஜெக்ட் டெட்லைனு, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் நிறைய உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள், வேலையில் நிறையா விஷயங்கள் நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. அதே சமயத்தில் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து குரு ராசியை 5ஆம் இடத்தை 3ஆம் இடத்தை பார்ப்பது எல்லாத்தையும் சமாளித்து இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கொண்டு போகக்கூடிய அமைப்பு வந்து செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாயின் பார்வை, செவ்வாய் வந்து குருவால் பார்க்கப்படுவதும் பொழுது 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது குழந்தைகள்னால் நல்ல மேன்மை, குழந்தைகள் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணி அது பெற்றோர்களாகிய உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேரும் புகழும் ஒரு மனசுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், மன நிம்மதி, இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட், மெடிக்கல், பார்மசி, அது மாதிரி லைனில் இருக்கிறவங்க, கேட்டரிங் துறையில், விளையாட்டுத்துறையில், இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் திடீர்னு நல்ல ஒரு
ப்ரொமோஷன், நல்ல ஒரு பிராண்டிங், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி படிப்பு விஷயத்துல அகாடமிஷியனாக இருக்கிறவங்க, சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க, ஒரு காலேஜ் நடத்துறாங்க, ஸ்கூல் நடத்துறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அக்ரெடியேஷன், ஒரு லைசன்ஸு, ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரெகக்னிஷன், சர்டிஃபிகேஷன் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் இப்போ ஒரு டாப் பொசிஷன்ல எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆக முன்னாடி நம்ம அந்த பொசிஷனுக்கு போய் ரிட்டையர் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல அந்த அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு. குறிப்பாக சொல்ல வேணுமானால் மாதத்தின் இறுதி பகுதி, செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற 3rd and 4th வீக், 15th ஆஃப் செப்டம்பர்லேருந்து 30 செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு. இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர், வேலையில் இருக்கிறவங்க, அரசு வேலையை நான் ட்ரை பண்ணுறவங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்க, அது புதுசாக வந்து ஒரு வேலையை விட்டு ஒரு வேலை மாறலான்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு யோகமான ஒரு டைம் இருக்கிறதுனால இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஐடி துறையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸு, ஆன்சைட்டில் போகக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி திடீர்னு சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் பிரச்சனைகள், கல்யாண தடை, திருமண தடைகள்லாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திருமண யோகங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. காதல் கைகூட விஷயங்கள், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயதானாலும் திருமண விஷயங்கள் சரியா வரல அப்படிங்கிறவங்களுக்கு திருமண விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள். நண்பர்களிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகிட்டு இருந்ததுலாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. போன வருஷம் ஃபுல்லாக விரயங்களாகவும் கடன்களாகவும் பிரச்சனைகளாகவும் கொடுத்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், கடனை அடைக்கக்கூடிய மாற்றங்கள், வட்டி கொடுக்கறது குறைக்கக்கூடிய அமைப்புகள், காசு ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கையில நிற்கக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ ஒரு பக்கம் குரோத்து, ஒரு பக்கம் அலைச்சல், ஒரு பக்கம் டெவலப்மெண்ட்டு, அதே பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனு, ரெகக்னிஷன், அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் ஃபேமிலி விஷயங்கள் பரவாயில்லை, உறவுகள் விஷயம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஓரளவுக்கு மிக்சடான எல்லாமே ஓரளவுக்கு பொருந்தி வரக்கூடிய அமைப்பு. இதில் மெயினாக விஷயம் சொல்லணும்னு போனால் ஒரு மாதிரி உத்தியோக உயர்வுகளும் இருக்குது, பர்சனல் சைடுலையுமே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த வருஷத்திலே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதமும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய அமைப்புனால பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கிணத்துல போட்ட மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள், அப்பா மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள், தாத்தா மூலமாக சில பெனிஃபிட்ஸ், பூர்வீகத்தில் சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு பரிபூர்ணமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. எப்பவுமே ராசி அதிபதி ராசியை பார்க்கும் பொழுது அது கண்டிப்பாக ஜாதகருக்கு வாழ்க்கையில் என்னென்ன பண்ணிக்கணுமோ அது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மென்டல் கிளாரிட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே. வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதி ஆகிய சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு 7 நாள் சனி முடிஞ்சு ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் குரு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து தன் வீடாகிய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடு கூட கனெக்ட் ஆகிறார். ஸோ 6-12 வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகுது. அதே சமயத்தில் ராகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ ராகு குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ இப்படிதான் வந்து ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தவர் 8ஆம் இடத்துக்கு மறைகிறார். 3rd வீக்ல செப்டம்பர்ல ஒரு செப்டம்பர் 15ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா மறைகிறார். அதே சமயத்தில் சூரியன் 8 இருக்கக்கூடிய சூரியன் 8 இருக்கக்கூடிய புதன் 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு வருகிறார்கள். அதே சமயத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி பார்வை பெற்று தகப்பனார் பாக்கியங்களை பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தக்கூடிய செவ்வாய் விலகி 10ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார். இது ஒரு அருமையான விஷயம். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு 2025 செப்டம்பர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தின் முதல் 2 வாரம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து சனி பார்வை பெறுவதனாலையும் தொழில் விஷயத்துல வந்து அவ்வளவு சுணக்கங்கள், நல்ல ஒரு அமைப்புகள் இல்லாமல், லாபங்கள்ல நல்ல அமைப்புகள் இல்லாமல், தாயார், இடம், வீடு, வண்டி, வாகனத்துல பிரச்சனைகள் கொடுத்து கொண்டு இருந்தது.
தகப்பனார் விஷயங்கள் சரியா இல்லை, பாக்கியங்கள் சரியா இல்லை, அது மாதிரி போய் கொண்டிருந்தது. சூரிய புதன்ல 8ல மறையும் பொழுது கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில விஷயங்கள், கடன்கள்னால சில பிரச்சனைகள், கடனை எப்படா அடைக்க போறோம், போன வருஷம் ஆன கடன் இந்த வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியலையே, திடீர்னு கடன் ஆகுறது, வெளிநாடு போகிறது, உடல் உபாதைகள் ஆகிறது, வம்பு வழக்குகளுக்குள்ள போகிறது, அது மாதிரி சில ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சற்று நல்ல பலன்களாக ஒரு தொழில மேன்மை, வேலையில ஒரு உயர்வு, அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் 2025 வந்து மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா செவ்வாய் குரு பார்வையில பெறுகிறார். ஸோ அப்படிங்கிறப்ப ரியல் எஸ்டேட் துறை, இன்சூரன்ஸ் செக்டார், மெடிக்கல், பார்மசி, பாராமெடிக்கல், கேட்டரிங் துறை, ஸ்போர்ட்ஸ் லைன்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக செப்டம்பர் 2025 வந்து உங்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல புதன் ஆட்சி பலம் பெறும் பொழுது, மூல திருகோண பலம் பெறும் பொழுது மாணவர்கள் வந்து இதுவரைக்கும் இருந்தக்கூடிய விஷயத்திலிருந்து இப்ப தெளிவா படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எதை குறிக்கால வச்சு படிக்கிறாங்களோ அதுல ஒரு தீர்க்கமான ஒரு அமைப்பு, அப்ரோச் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்டன்சி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அது மாதிரி துறையில போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு தேர்ச்சி, நல்ல ஒரு இடமாற்றம், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, பாஸ் ஆகக்கூடிய அமைப்புகள், அது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து புதன் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய அமைப்புனால மகர ராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்புகள் கொடுக்கிறது. அதே சமயத்துல வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சட்டுன்னு வெளிநாட்டுல விசா கிடைச்சி போறது, வெளிநாட்டுல இருக்கிறவங்க வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறது, திடீர்னு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்காக நீங்க போயிட்டு வர ட்ரிப்பு வந்து கொஞ்சம் பாசிட்டிவா அமையிறது. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ என்ன இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மகர ராசிக்காரங்கள் அதிகமான ஒரு பணப்புழக்கங்கள் இருக்குதுன்ட்டு நம்ம வந்து ஒரு கடன் படுறதோ, ஒரு டாப் அப் லோனா போகிறதோ அப்படின்லாம் போனீங்கன்னா அதை அடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா போயிடும். ஸோ ஒரு அபிவிருத்தி பண்றீங்கிறப்போ தேவையான அபிவிருத்திக்கு மட்டும் நீங்கள் பணம் வாங்கணும், கொடுக்குறதே அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்காக போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஈஸியாக கடன் கிடைக்கும், ஈஸியாக அடுத்தவங்க மணி கிடைக்கும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணக்கு வேற வழி போகாம கடனை அடைப்பதற்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளாக போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்னதான் வேலை தொழில்லாம் ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருந்தாலும் பிற்காலத்துல வந்து அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா போயிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கடன் விஷயத்துல, உடல் உபாதைகள் விஷயத்துல, வம்பு வழக்கு விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். எது பண்றோம், எது தேவையோ அதை மட்டும் எடுத்து செல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. அதே சமயத்துல 7 நாட் சனி எல்லாம் முடிந்து இப்போ ஓரளவுக்கு அடுத்த லெவல் ஆஃப் இதுக்கு போயிட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அடுத்த ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அது ஒரு மொல்லமான ஒரு சிறு அடியா இருந்தாலும் அது வந்து பெட்டரான ஒரு விஷயத்தை நோக்கி போகணும், ஒரு லாபத்தை நோக்கி போகணுமே ஒழிய குண்டலையே நம்ம வந்து ஃபுல்லா ரொட்டேஷன்லயே பண்ணக்கூடிய அமைப்புகள் அது மாதிரிலாம் இல்லாமல் டைரக்ஷன் நம்ம எதுல போறோம், அதுல growth இருக்கமான்னு பார்த்து போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதே சமயத்துல கொஞ்சம் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்க, பிஹெச்டி அது மாதிரி துறையில பண்றவங்க, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு இது பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. வியாபாரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு, நல்ல ஒரு growth, ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு 3-4 ப்ராடக்ட் சேர்ந்து பண்ணுறது, நிறைய அபிவிருத்தி, அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து ஃபினான்ஷியல் விஷயங்கள் வந்து ஈஸியாக கிடைக்கும். அது வந்து தேவையானதுக்கு மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் மகர ராசிக்காரர்களுக்கு அது நல்ல ஒரு மேன்மையை தரும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் பாக்கியம், அப்பா விஷயங்கள், இப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகி சில சரி விஷயங்கள் வரும். பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது, பூர்வீகமுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் இதில் என்னன்னா சனியும் சூரியனும் கொஞ்சம் பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் மிக்சடாக இருக்கும். அதனால தான் நம்ம சொன்னோம், எது தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணோம். எடுத்தமா கமுத்தமான்னு நம்ம வந்து தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வேலை மாறுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வேலையை மாறக்கூடிய ஜாப் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு தான் மாறணும். நம்ம அவசரப்பட்டு மாறக்கூடிய அமைப்புகள் இல்லை. இருக்கிற இடத்துலயே உயர்வு இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ அது மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, இது வந்து குருவின் சஞ்சாரம் 6-12 இருக்கிறனாலையும், சனி வந்து பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும், பாகிஸ்தானத்திலே சூரியன் புதன் வருவதனாலையும் சில விஷயங்கள் எல்லாமே தீர ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் அடுத்தபடி நடவடிக்கை நீங்கள் எடுக்கணுமே ஒழிய,
எடுத்தமா கவுந்தமான்னு போகக்கூடிய அமைப்புகள் இல்லை. அதே சமயத்தில் திருமண விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைகள் இருக்கும். திருமணம் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி அமைப்புகள், ஏன்னா குரு பலன் வந்து இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகுது. கொஞ்சம் போக அடுத்த வருஷத்துல தான் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் வருது. ஸோ இப்போ பண்ணக்கூடிய அந்த திருமண தம்பதியர்கள் சில கருத்து வேறுபாடுகள்னால கொஞ்சம் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தாதான் அது சரியாகுமே ஒழிய, இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணாலும் சில பிரச்சனைகளும் புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில் மாதத்தின் இறுதி பகுதி, அதாவது 3rd and 4th வீக் பார்த்தீங்கன்னா சில பாசிட்டிவான சேஞ்சஸ், சில பிரச்சனைகளில் 1-2-3 பிரச்சனைகள் விலகிற மாதிரியும் சில பிரச்சனைகள் சால்வ் ஆகிற மாதிரியும் சில நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக வரதான் செய்கிறது. மெயினாக இந்த டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேன்மை, இந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உறவுகளில் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்கள் இளையவர்கள்கிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உதவிகள் செய்து கொண்டு அப்புறம் சரியாக திருப்பி அது வரலைன்னா அதுக்காக விரக்தி அடையக்கூடாது. எல்லாமே வந்து கொஞ்சம் நிதானமாக போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு ஸ்கேம் மாதிரி ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா 2 ரூபா பண்ணலாம், ஒரு இதில் போடலாம், ஷேர் மார்க்கெட்டில் போடலாங்கிறதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய அமைப்பில் தேவைப்படுகிறது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் வீட்டில் வந்து குரு சம்மந்தப்படும் பொழுது இப்படி கொடுத்து அப்படியே டபுள் பண்ணிடலாம், ட்ரிபிள் பண்ணிடலாங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு வரும். ஸோ அப்படிலாம் நீங்கள் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து தான் இப்போ பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு 2025 வருகிறது. அதாவது செப்டம்பர் மாதம் வருகிறது. சீனியர் சிட்டிசனுக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு உபாதைகள், டயபெட்டிஸு, பிபி, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக செப்டம்பர் 2025 மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, இப்போ பாருங்க, ராசி அதிபதியே 2ஆம் இடத்துலேருந்து 7 நாட் சனியோட கடைசி விரைய, அதாவது பாத சனி என்று சொல்லப்படுகிற சனி போய் கொண்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து கடந்த 3-4 மாதமாக குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ராகு ராசிக்குள்ளேயே இருக்கிறார், கேது 7ஆம் இடத்துல இருந்திருக்கார், ராகுவை குரு பார்க்கிறார். ஸோ கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி முடிந்து சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு, அருமையான விஷயம். சனி விலகுனது அருமையான விஷயம். பட் இருந்தாலும் ராகு கேதுகள் ராசியோட சம்மந்தப்படுகிறாருங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அது குறிப்பாக 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம யாரை மீட் பண்ணுறோம் டெய்லி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் கிளையண்ட்ஸு, கொலீக்ஸு, நம்மளோட வேலை செய்கிறவங்க, கஸ்டமர்ஸு, அதெல்லாம் குறிக்கக்கூடிய 7ஆம் இடம் தான். அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸு, கஸ்டமர்ஸு, வெண்டாஸு, அசோசியேட்ஸு, கான்ட்ராக்ட் போடுறவங்க எல்லாமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கும் பொழுது சில விஷயங்கள் அவ்வளோ பாசிட்டிவாக இல்லாமல், சிலது வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட் இல்லாமல், சிலது டச் அண்ட் கோ, சிலது வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக போகக்கூடிய அமைப்புகள். இது மாதிரி உறவுகள், இது மாதிரி அசோசியேஷன், இது மாதிரி கான்ட்ராக்ட்ஸ், இது மாதிரி பார்ட்னர்ஷிப், இது மாதிரி கொலீக்ஸ் விஷயத்தில் இருக்குது. இதில் லக்னத்தில் வேற ராகு இருக்கு, ராசியில் ராகு இருக்கும் பொழுது குரு பார்வை பெறுவதனால சில விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சம்டைம்ஸ் குழப்பங்கள் கொடுக்கும், உறவுகளில் குழப்பங்கள் கொடுக்கும், யாரையும் நம்ப முடியாத மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும். அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறாருன்னு மறந்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் இன்னுமே ஃபினான்ஷியல் விஷயங்கள் அவ்வளோ நம்ம நினைக்கிற அளவுக்கு பாசிட்டிவாக வரலை. என்னதான் ஜென்ம சனி முடிந்தாலும் இன்னுமே நம்ம கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப பாசிட்டிவாக வருது, பழைய மாதிரி நம்ம வந்துட்டோம், அல்லது கடன் பிரச்சனையிலேருந்து வந்துட்டோம், வர வேண்டிய பணம் வந்துருச்சு, இப்போ கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குதுங்கிற அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி அமைப்பு ஒன்று வரலைங்கிறதா உண்மை. ஸோ அதை நோக்கி தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் குரு 5ஆம் இடத்துக்கு வருவதனால சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்குது. என்ன மாதிரின்னா குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் பரவாயில்ல, அவங்களோட கோஆப்ரேஷன் பரவாயில்ல, அவங்களோட ப்ரோக்ரஸ் பரவாயில்ல. அதே சமயத்தில் காதல் விஷயங்கள், உறவுகள் விஷயங்கள், அது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. நம்மளே கொஞ்சம் குதூகலமாக இருக்கிறோம், லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு growth கிடைக்குது, திடீர்னு ஒரு பணம் வருது. என்னதான் பண பிரச்சனைகளும் சில பிரச்சனைகளும் ஜென்மசனியில் அந்த சில விஷயங்கள் இருந்தாலும் சில பெனிஃபிட்ஸ், மனசுக்கு இதமான சில உறவுகள், மனசுக்கு இதமான சில பண வரவுகள், சில பெனிஃபிட்ஸ், சில லாபங்கள், அதெல்லாம் இந்த குரு 11ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகும் பொழுது வரதான் செய்கிறது. மூத்த சகோதரர் மூலமாக சில விஷயங்கள் வருது, திடீர்னு சில பண லாபங்கள், குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள், குடும்பத்தில் ஒரு புதுசாக ஒரு குழந்தை உருவாகிறது, ஒரு சுபமாக வர்றது, குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம்
அது குறிப்பாக குரு திசை அது மாதிரி விஷயங்களுக்கு நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு அது கண்டிப்பாக உண்டு. மாத கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு, சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வர்றது ஒன்றுமே உறவுகளில் நல்லா இருக்கு, காதல் விஷயத்துக்கு நல்லது, இன்னும் கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் கொஞ்சம் அன்னோன்யம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெட்டராக இருக்குங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னா 8க்கு மறைகிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா கொஞ்சம் என்னதான் சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கைக்கு வந்தது வாய்க்கு வரலைங்கிற மாதிரி கொஞ்சம் டிலேஸ் இருக்கும், கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். இந்த மாதிரி திருமணத்தில் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உடனே முடிவுக்கு வராது, கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அதே சமயத்தில் திடீர்னு சில உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்கள் அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, செவ்வாய் 8ல் இருந்துட்டு சனியின் பார்வை பெற்று உடல் உபாதைகள், மனசில் ஒரு பிரச்சனை, பயம், திடீர் விபத்து, பாத்ரூமில் விழுந்துடுறது, வண்டி போகிறப்ப சில அடிபடுறது, அது மாதிரிலாம் நடந்து கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான அமைப்புகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா செப்டம்பர் 2nd half 3rd and 4th வீக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றம் இருக்குது. இப்போது முதல் 2 வீக்ஸ் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து சனி பார்வை பெறுவது, எந்த ஒரு குரு பார்வையும் பெறாமல் இருப்பது பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள், திடீர்னு அடிபடுதல், மரணத்துக்கு எப்பான கண்டங்கள், விபத்துக்கள் எல்லாம் இருக்குது. ஸோ நைட்டு ட்ராவல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. வண்டியில் போகும்பொழுது கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபோன் பேசிட்டு போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து இந்த டைமில் வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்காக போயிடும். ஏன்னா 8ஆம் பாவம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். 8ஆம் பாவா அதிபதியும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து 8க்கே வரார், 8க்கே வந்து சனி பார்வை பெறுகிறார். ஸோ முதல் 2 வாரம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இதுதான் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு என்னதான் ஜென்ம சனி முடிந்திருந்தாலும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து ஒரு பக்கம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், உறவுகளில் ராகு கேதுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்கும், புது தொடர்பு வரும், தொடர்பு வந்துட்டு போகும், எதுக்கடா அவங்க வந்தாங்க வாழ்க்கையில் எதுக்கடா போனாங்கன்னு தெரியாத அளவுக்குலாம் சில விஷயங்கள் இருக்கும். அதனால் இம்மீடியட்டாக நீங்கள் கமிட் ஆகிக்காதீங்க. எல்லாமே கொஞ்சம் பற்றும் படாமலும் கொஞ்சம் யோசிச்சு சமயோஜ புத்திகள் யோசிச்சு இருக்கும் பொழுது நல்லா இருக்கு. ஏன்னா ராகு ராசிக்கு சம்மந்தப்படும் பொழுது திடீர்னு ஒரு போகத்தில், திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல, ஒரு ஆசையில் வந்து நம்ம செயல்படக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக கும்பராசிக்காரர்களுக்கு இது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. ஸோ அதனால கொஞ்சம் மிக்சடான ஒரு மாதமாக செப்டம்பர் 2025 வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டதிபதி 8ல் இருந்து 9ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடத்துலேருந்து சுபத்துவமாக 3ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது, குரு பார்வை பெறும் பொழுது முயற்சிகள் வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லா பெனிஃபிட் ஆகும். ரியல் எஸ்டேட், கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்க, இன்சூரன்ஸ் செக்டாரில், ஸ்போர்ட்ஸ் லைனில் அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் இறுதி பகுதியில் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அதே சமயத்தில் அந்த சூரியன் புதன் 8ல் இருக்கும் பொழுது தகப்பனாருக்கு சில பிரச்சனைகள், நம்மளோட ஹெல்த்துக்கு சில பிரச்சனைகள், நம்மளோட இல்லத்தரசிகள், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவனாக இருந்தால் கணவிக்குள்ளே நம்ம கொஞ்சம் சில சுணக்கங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் என்னதான் 4-5 விஷயங்கள் பிரச்சனையானாலும் லாபங்களும் பண வரவுகளுக்கும் பிரச்சனை இருக்காது. குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள், படிப்பு விஷயத்துலேயும் கொஞ்சம் பாசிட்டிவாக போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உள்ளத மாதிரி தான் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ஜென்ம சனி முடிந்தாலும் இன்னும் 7.5 நாட் சனி வந்து கும்பராசிக்காரர்களுக்கு முடியவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சனி இன்னும் 2ஆம் இடத்தில் இருப்பதனால், அந்த சனியே வந்து 8ஆம் வீட்டையும் பார்ப்பதனால் ஒரு மாதிரி தூக்கம் விஷயத்தில், ஹெல்த் விஷயத்தில், உறவுகள் விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் போகிறப்போ, பாத்ரூம் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு யோசனையில் போய் நம்ம மாட்டிக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மிக்சடான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு 2025 செப்டம்பர் மாதம் இருக்குது. என்னதான் குரு 5ஆம் இடத்துலேருந்து குழந்தைகள் விஷயங்கள், உறவுகள் விஷயத்தில் சில பாசிட்டிவான சில விஷயங்கள், திடீர் பணவரவு, திடீர் சுப விஷயங்கள் வந்து நம்ம குடும்பத்தில் நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் நான் முதலே எச்சரிக்கை சொன்ன மாதிரி கொஞ்சம் உடல் விஷயத்திலையும் பண விஷயத்திலும்
அந்த திடீர்னு ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்து நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு சில இடைஞ்சல்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் அது மாதிரி 8ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது. வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கு 2025 செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு மறந்துவிடக்கூடாது. 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது, குரு 4ஆம் இடத்திலிருந்து ராகுவை பார்க்கிறார். வெரி குட். இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடான ஒரு அமைப்பு வந்து மீனராசிக்காரர்கள் கொடுக்குறார். ஏன்னா சனி வந்து ராசிக்குள்ள இருக்கும் பொழுது கொஞ்சம் மனம் வந்து சஞ்சலப்படக்கூடிய அமைப்புகள், நெகட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் சில இடர்பாடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் பாருங்க, குரு 4ஆம் இடத்துலேருந்து தன் வீடாகிய 10ஆம் வீடாய் தனுசை பார்க்குறார். ஸோ தொழிலில் மேன்மை இருக்குது, தொழிலில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்குது, வேலையில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது, வேலையில் ஒரு ஃபோக்கஸ் இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்கு. இதில் வந்து மாற்றமே இல்லை. ராகு 12ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை வர்றதுனால கொஞ்சம் திடீர்னு கொஞ்சம் ட்ராவலு, வெளி மாநிலம், வெளிநாடு, பக்கத்தில் சுற்றுறது, அது மாதிரி அது குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் நிறைய ட்ராவல் கொடுக்கும். அது ஓரளவுக்கு சுப ட்ராவலாகவும் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஏன்னா குருவின் பார்வை இருக்குது பார்த்தீங்களா. இப்போது அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புனால இப்போது மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறவர் 6க்கு வரார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து சில உறவுகளில் பிரச்சனை, பங்குதாரர்களிடையே பிரச்சனை, நண்பர்களிடையே பிரச்சனை கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா 8க்கு மறைந்து குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ இப்போ தொழிலில் ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான தொழில்கள், மெடிக்கல் ரிலேட்டடான தொழில்கள், கேட்ரிங், ஸ்போர்ட்ஸ் லைன், இன்சூரன்ஸ், இது மாதிரி தொழிலில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நல்ல உயர்வு இருக்குது, க்ரோத் இருக்குது. இதுவரை கடந்த ஒரு மாதமாக அடுத்த ஒரு செப்டம்பர் 2 வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் சனி பார்வை பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில், பங்குதாரர்கள் விஷயத்தில், நண்பர்கள் விஷயத்தில், குடுக்கல் வாங்கல் விஷயத்துல எல்லாம் பிரச்சனைகள் போய்கொண்டிருந்தது மீனராசிக்காரர்களுக்கு. இப்போது திடீர்னு கோவப்படுறது, பிரச்சனைகள் ஆகிறது, நம்மளுடைய ரொட்டீனான ஒரு அமைப்புலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு டிஸ்டர்ப் ஆகிறது, இது எல்லாமே ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு முதல் 2 வாரம் கொடுக்கக்கூடிய அமைப்புலேருந்து கொஞ்சம் மனமாற்றங்களும் கொஞ்சம் சூழ்நிலை மாற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் 2025 வந்து மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது குறிப்பாக சொல்ல போனால் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம், அதாவது செகண்ட் வீக்குக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா சனியின் பார்வையிலேருந்து விலகிறார், அது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ அதே சமயத்தில் உங்களுக்கு கேது சுக்கிரன்லாம் இணையும் பொழுது இந்த கடன் விஷயங்கள், சில ப்ராப்ளங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு சில கடன்கள் போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது. ஒரு சின்னதாக ஒரு டாப் அப் லோன் போய் தான் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணக்கூடிய சில தொழிலதிபர்கள், வேலையில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் போவாங்க. அது வந்து கொஞ்சம் ஜென்மசனியிலேயே அது பண்ணக்கூடிய அமைப்புகள் தான். அதே சமயத்தில் உறவுகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. திடீர் வம்பு வழக்குகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது, பங்காளிகள் சண்டை, சொத்துல கொஞ்சம் பிரச்சனை, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதுவரை தொழில் நம்ம ஒரு பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது, கொஞ்சம் அதில் பிரச்சனை ஆகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்க தான் செய்கிறது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ மற்றபடி பார்க்கும் பொழுது குருவின் சஞ்சாரம் நல்லா இருக்கார். அதே சமயத்தில் ராகு 12 இருந்தாலும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும், ட்ராவலிங் அதிகமாக இருக்கும், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும். தொழிலில் மேன்மையும் கொடுப்பார், அதே சமயத்தில் மன உளைச்சலும் மன பிரச்சனையும் கொடுப்பார். அதே சமயத்தில் இதுவரை வந்து நம்பவே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, பங்குதாரர்களிடையே, கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸ், அது மாதிரி விஷயத்துலாம் கொடுத்துட்டு இருந்தது வந்து கொஞ்சம் விலகும், பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல வந்து 2வது பாகத்தில் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. ஸோ சூரியனும் பார்த்தீங்கன்னா 6ல் இருந்து கொஞ்சம் வம்பு வழக்குகள், கடனை கொடுத்துக்கிட்டு இருந்த கடந்த ஆகஸ்ட் மாதம் 2025லேருந்து சற்று கொஞ்சம் ஒரு நல்ல விஷயத்துக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு தெம்பும் ஹோப்பும் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மீனராசிக்காரங்க இந்த ஜென்மசனியில் வந்து பாடாப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
மன உளைச்சல்கள், வேலை பளு அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. முதல் மாதம் மைண்டு ஃப்ரீயாக இல்லாமல் எப்பவுமே ஒரு ப்ரெஷராகவும் ஒரு சேசிங்காகவும் இருக்கக்கூடியது வந்து நீங்கள் எல்லாம் ஒத்துப்பீங்க. ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி நடக்கிறது வந்து முதல் மாதம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு இருக்காது. சந்திரன் கொஞ்சம் பாவத்துமாக ஜாதத்தில் இருக்கும் பொழுது நல்லாவே ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்புகள். இளைய நபர்கள், அதாவது 20-25 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா யாரோட பழகுறீங்க அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அதாவது ஒரு ட்ராக் ரெக்கார்டு இல்லாதவங்க, ஒரு ரொம்ப பழக்கம் இல்லாதவங்களோடலாம் நீங்கள் திடீர்னு பழகும் பொழுது நீங்கள் சில பிரச்சனைகளில் மாட்டக்கூடிய அமைப்புகள், ஏமாற்றப்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் உண்டு. பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் காதல் வயப்படுற விஷயத்தில் வந்து நம்ம இருக்கணும். யார் யாரோட பழகிறா என்னங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுக்காமல் கொஞ்சம் பெற்றோர்கள் சொல்லிடுவதை கேட்டு நடப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைமில் வந்து தப்பான முடிவுகளும் வாழ்க்கையில் தப்பாக நடக்கக்கூடிய அமைப்புகளும் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் மீனராசிக்காரர்கள் உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இதே பார்த்தீங்கன்னா மூத்த மீனராசிக்காரங்க வயது முதியோர்கள் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுடைய உடல்நிலை மனநிலையெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் டிப்ரெஷன் மைண்டோ நெகட்டிவ் மைண்டோ போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் மெடிடேஷன் யோகா அதெல்லாம் செய்து எல்லா வயதினரும் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தேவை. ஏன்னா செவ்வாயின் சஞ்சாரமும் கொஞ்சம் ப்ராப்ளமாட்டிக்காக இருக்குது. அதே சமயத்தில் சனியின் சஞ்சாரமும் சரியில்லை, குருவின் பார்வையும் இல்லை. அப்படிங்கிறப்போ என்னதான் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்தாலும் மனசில் வந்து அந்த முதல் இருக்கிற ஹோப்பும் அந்த நல்லமைப்பும் இல்லை. காலை எழுந்திரிக்கிறது, நேரமாக பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, நமக்கு என்னென்ன செய்யணுமோ அதில் தீர்க்கமாக செய்கிறது, அது விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு சுணக்கம் இருக்கக்கூடிய அமைப்பும் நம்ம இயல்புலேயே நம்ம இல்லையே, நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குதேங்கிறது வந்து உணரக்கூடிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பல மாதமாக இருக்கக்கூடிய மாதத்தில் செப்டம்பர் மாதமும் ஒரு மாதமாக இருந்து, குறிப்பாக 2025 செப்டம்பர் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்து கொஞ்சம் பழைய இயல்புகளும் சில விஷயங்கள் கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் ஒரு புதுசாக ஒரு 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 ஒப்பந்தம் போடுறப்போ, புதுசாக ஒருத்தர் மேலே வந்து நட்பு வந்து அடுத்த லெவலாக காதலாக மாறும் பொழுது, அது மாதிரிலாம் கொஞ்சம் டீப்பாக நம்ம ரிலேஷன்ஷிப்லேயோ ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைம் எடுத்து தான் பண்ணணுமே ஒழிய அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் மீனராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இப்போ சில சஞ்சாரங்கள்லாம் வந்து டெவலப்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்கும், ஆனால் நம்ம அசோசியேஷன் வந்து நம்ம கரெக்டாக வராது அப்படிங்கிற ஒரு கால சூழ்நிலையில வந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே சமயத்தில் கடன்கள் தொல்லைகள், கொடுக்கல் வாங்கல் தொல்லைகள், உறவுகள் தொல்லைகள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் எல்லாம் சமாளிக்கணுமே தவிர எடுத்தமாக கவுத்தமாங்கிற மாதிரி போனோம்னா நமக்கு சாதகமாக விஷயங்கள் நடக்காமல் சிலதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போய் கடைசியாக நம்ம சில முடிவுகளை நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் வேலை மாறுறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கலான்னு போகும்பொழுது அவ்வளோ சரியாக வரக்கூடாத அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாம் கற்றுக்கொள்ள விஷயங்கள் பொறுமையாக இருந்து எல்லாமே வந்து ஒரு அடுத்த ஒரு 6 மாதம் வரைக்குமே ஜென்மசனி தாக்கங்கள் இருக்கும் பொழுது அந்த செப்டம்பர் மாதம் செகண்ட் ஹாஃப்லேருந்து சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரும். பொறுமையே வெல்லும் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று மீனராசிக்காரர்களுக்கு 2025 செப்டம்பர் மாத பலனாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்கு, திருக்பலம் எப்படி இருக்கு, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திக்கு போய்கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்துல இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்துல இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நம்ம இப்ப பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்ப நாம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது,
அடுத்த வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்க வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.